ஹாய் வணக்கம். இந்த செஷனில் நம்ம நெட்வொர்க் ஃபயர்வால் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். ஸோ அமேசானை பொறுத்த வரைக்கும் இன்க்ரெஸ் இன்பவுண்ட் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், செக்யூரிட்டி குரூப், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம என்ன போர்ட்டில் என்ன ஐபியிலேருந்து எந்த லொக்கேஷன்லேருந்து டிராஃபிக் வரலாம் அப்படின்றதெல்லாம் நம்மளால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், ஃபில்டர் பண்ண முடியும். அண்ட் ஈக்ரெஸ் டிராஃபிக், ஈக்ரெஸ்னா அவுட் பவுண்ட் டிராஃபிக். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ளவுட் ஒர்க் லோட்ல இருந்து இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணுறோம். அண்ட் இந்த அப்ளிகேஷன்ல இருந்து யாராவது அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் பண்ண விடாம அண்ட் இன்ட்ரூட் பண்ணி டிஜிட்டல் அசட்ஸை எடுத்துட்டு போக விடாம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஈக்ரெஸ் நெட்வொர்க் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரியான ஈக்ரெஸ் நெட்வொர்க் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிஸ்க் மிட்டிகேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் மேபி எமர்ஜிங் த்ரெட்ஸாக இருக்கலாம், இல்லை டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷனாக இருக்கலாம், இல்லை மேபி ஈவன் சில கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் C2 கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ காம்ப்ரமைஸ் சிஸ்டம்ல இருந்து இந்த மாதிரி C2 கம்யூனிகேஷன் வரும், அதாவது டிஸ்ரப்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம். ஈவன் நம்ம 0-day வல்னரபிலிட்டிஸ், இந்த Log4j மாதிரியான வல்னரபிலிட்டிஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி 0-day எக்ஸ்ப்ளாய்ட்ல பார்த்தீங்கன்னா 0-day வல்னரபிலிட்டிஸ்லேருந்து நம்ம மிட்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்ரெஸ் நெட்வொர்க் கண்ட்ரோல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஈவன் சாஃப்ட்வேர் சப்ளை செயின் ரிஸ்காக இருக்கலாம், இல்லை ஈவன் இனிஷியல் ஆக்சஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம இதில் கவர் பண்ணலாம். ஈக்ரெஸ் கண்ட்ரோலை கண்டிப்பாக எப்படி நம்ம இன்க்ரெஸ் கண்ட்ரோலை நெட்வொர்க் கண்ட்ரோலை ஹேண்டில் பண்ணுறோமோ, ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி ஈக்ரெஸ் கண்ட்ரோலுக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கணும். ஸோ தேட் பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டென்ஷியல் அட்டாக் சர்ஃபேஸை ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஈவன் லேட்ரலாக மூவ்மெண்ட் நடக்குது உங்களுடைய என்விரான்மெண்ட்குள்ளே, ஸோ அந்த மாதிரியான அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் C2 மாதிரியான கம்யூனிகேஷன், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம AWS உடைய நெட்வொர்க் ஃபயர்வால் ஆர் AWS உடைய அமேசான் ரவுட் 53 DNS ஃபயர்வால்னு ஒன்று இருக்குது. ஸோ அது அமேசான் ரவுட் 53 உடைய ரிசால்வர் DNS ஃபயர்வால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஈக்ரெஸ் ப்ரொடெக்ஷன் நம்ம பண்ண முடியும். அண்ட் எஸ்பெஷலி இப்போ ஒரு பர்டிகுலர் ஜியோகிராஃபிக் லொக்கேஷன்லேருந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, இல்லை ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை தான் அலோவ் பண்ணணும், இல்லை நேம் பேஸ்ட் ஃபில்டரிங், அண்ட் தென் பேக்கெட்டை டீப் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், இல்லை ப்ரோட்டோகால்ஸை என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும், இல்லை ஆக்சஸ் கண்ட்ரோல் பாலிசிஸ் என்னென்ன அலோவ் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இதில் நெட்வொர்க் ஃபயர்வாலில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ப்ராக்டிக்கலாக அதுதான் பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அண்ட் இந்த பர்டிகுலர் ஃபயர்வால் நெட்வொர்க் ஃபயர்வால் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஈவன் நல்ல விஷுவலைசேஷன் டேஷ்போர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க க்ளவுட் வாட்சில் நேட்டிவாக. ஸோ அதுவும் நம்ம எப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷுவலைசேஷன் விசிபிலிட்டி எப்படி கிடைக்கும், அண்ட் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம அனாமலியஸ் பிஹேவியரை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த செஷன் இட் இஸ் பியூர்லி ஹேண்ட்ஸ் ஆன் செஷன். ஸோ உங்களுக்கு அந்த அமேசான் நெட்வொர்க் ஃபயர்வால் ஆர் அமேசானுடைய ரவுட் 53 ரிசால்வர் DNS ஃபயர்வால் பற்றின நாலேஜ், ஃபவுண்டேஷனல் நாலேஜ் இல்லை அப்படின்னா நம்மளுடைய தியரி செஷனை கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ அதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அகெயின் நெட்வொர்க் ஃபயர்வால்ன்றது நாட் ஓன்லி இன்டர்நெட்டுக்கு போகிற டிராஃபிக் மட்டும் கிடையாது, ஈவன் நம்ம பாலிசிஸ் அண்ட் இதை கிரியேட் பண்ணி நம்ம VPN வழியாக போகிற டிராஃபிக், டைரக்ட் கனெக்ட், டிரான்சிட் கேட்வே வழியாக போகிற டிராஃபிக் எல்லாத்தையுமே VPCலேருந்து லீவ் ஆகக்கூடிய எல்லா ரெக்வெஸ்ட் அண்ட் என்டர் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட்வொர்க் ஃபயர்வால் வழியாக இன்ஸ்பெக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி நம்ம டேட்டா டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதை எப்படி நம்ம பாலிசி கிரியேட் பண்ணலாம், எப்படி நம்ம பிளாக் அண்ட் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் க்ளவுட் வாட்ச்லையும் என்ன மாதிரியான டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண முடியும், என்ன மாதிரியான விசிபிலிட்டி இருக்குது நம்ம அப்படின்றத பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ், மல்டிபிள் நெட்வொர்க் ஃபயர்வால் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டாக சில ஃபயர்வால் டிப்ளாய்மெண்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணணும், அதை கவர்னன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபயர்வால் மேனேஜர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். அதையும் நம்ம ப்ராக்டிக்கலாக லாகின் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஸோ என்ன மாதிரியான லாக்ஸை இங்கே கேப்சர் பண்ணி நம்ம கினசிஸில் அனுப்பலாம்,
கிளவுட் வாட்ச் லாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஈவன் Amazon S3ல கூட நம்ம ஒரு SIEM சொல்யூஷன் மாதிரி அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஈவன் ஆடிட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு S3 நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். இல்லை தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேட்டட் பார்ட்னர் சொல்யூஷன்ஸ்க்கு அனுப்புனா கூட நம்ம அதை அனுப்ப முடியும். ஸோ அது ஜென்ரலாக சில பேருக்கு வந்து பப்ளிக் சப்நெட்டில் இருக்கிறதா நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில என்விரான்மெண்ட்ல வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து நம்மளுடைய ப்ரைவேட் விபிசி சப்நெட்டோ இல்லை ப்ரைவேட் டு பப்ளிக் சப்நெட்டோ இல்லை பப்ளிக்கு போகிற டிராஃபிக் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ரவுட் இட் த்ரூ த நெட்வொர்க் ஃபயர்வால். அதுக்கப்புறம் வந்து அது இன்டர்நெட் கேட்வேக்கோ இல்லை விபிஎன் வழியா ஆன் ப்ரெமைசஸ்க்கோ கொண்டு போகிற மாதிரி நம்ம பண்ணலாம். சரி, நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து இதில் டிஎன்எஸ் ஃபயர்வால்லே இன்பில்ட் பாலிசிஸ் கொடுக்குறாங்க, இன்பில்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதையே நம்ம லெவரேஜ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது மெயினாக வந்து செக்யூரிட்டி அண்ட் ஐடென்டிட்டி அண்ட் காம்ப்ளையன்ஸ் ஆஸ்பெக்டில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் AWS வந்து இது ஒரு மேனேஜ் சர்வீஸாக கொடுக்குறாங்க. ஆன் ப்ரெமைசஸில் ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு நெட்வொர்க் லெவலில் ஒரு ஃபயர்வால் வேணும் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக ஒரு அப்ளையன்ஸ் ஆர் ப்ராடக்ட் வந்து Palo Alto, Cisco ஆர் FortiGate இந்த மாதிரியான கம்பெனிஸில் போயிட்டு நம்ம வாங்கி அதை டெப்ளாய் பண்ணி அதை வந்து அப்ளையன்ஸும் மேனேஜ் பண்ணுவோம். அண்ட் அந்த டிவைஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹை அவைலபிலிட்டி வேணும்னா மல்டிபிள் டிவைசஸ் நம்ம டெப்ளாய் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இங்கே AWS வந்து நமக்கு இதை மேனேஜ் சர்வீசஸாக கொடுத்துட்றாங்க. அண்ட் நமக்கு வந்து ஜஸ்ட் அதை ஒன் கிளிக்கில் வந்து அதை கான்ஃபிகர் பண்ணிட்டு தென் நமக்கு தேவையான நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன்ஸை வந்து பாலிசி வழியாக கிரியேட் பண்ணி நம்ம பிளாக் பண்ணலாம் இல்லை ஃபில்டர் பண்ணலாம். அண்ட் வாட் எவர் ஃபைன் கிரைண்ட் கண்ட்ரோல் நமக்கு நெட்வொர்க் லெவலில் என்ன மாதிரியான ஃபயர்வால் ரூல்ஸை டிஃபைன் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணுன்றதில் மேனேஜ் பண்ணலாம். See, it can be any protocol, any IP address, any region, geographical protection பண்ணலாம். இல்லை வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக RDP போர்ட் ஆர் SMB போர்ட் ஆர் NFS டிராஃபிக்கை வந்து நான் மலிஷியஸ் ஆக்டிவிட்டியிலேருந்து ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து தடுக்கணும். இல்லை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் காமன் ஓப்பன் சோர்ஸ் ரூல் ஃபார்மேட்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இன்டர்நெட்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம். இல்லை வந்து நம்ம ஈவன் AWS பார்ட்னர்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபயர்வால் மேனேஜருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பாலிசிஸை கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்த சோர்ஸ் ஆஃப் டொமைன்லேருந்து வரணும், எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து வரணும், எந்த ரீஜன்லேருந்து வரணும், எந்த AWS சர்வீஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், அந்த மாதிரி எதெல்லாம் வந்து பேட் டொமைன்ஸ் ஆர் பேட் ஐபி அட்ரஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ப்ரீ கான்ஃபிகர்லாம் பண்ணலாம். சில ஸ்பெசிஃபிக் கஸ்டம் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் எந்தெந்த டொமைன் நேம்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணலாம், ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத அதில் கான்ஃபிகர் பண்ண முடியும். அண்ட் அகெயின் இது வழியாக நம்ம டீப் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ண முடியும். போத் விபிசிக்கு வரக்கூடிய என்டர் ஆகக்கூடிய டிராஃபிக்லையும் பண்ணலாம், லீவ் ஆகக்கூடிய டிராஃபிக்கை நம்ம பண்ணலாம். அண்ட் இதில் 2 விதமான ப்ரொடெக்ஷன் டிடெக்ஷன் மெக்கானிசம் இருக்குது. ஸோ ஸ்டேட்ஃபுல் ஆப்ஷன் இருக்குது அண்ட் ஈவன் ஸ்டேட்லெஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே நம்ம வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மெயினாக ஸ்டேட்ஃபுல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து HTTPS மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோகால் டிடெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ AWS-ஐ பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மேனேஜ் சர்வீஸாகவும் கொடுக்குறாங்க அண்ட் பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து மேனேஜ் ரூல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது மூலயமா நீங்கள் ஏதாவது சஸ்பீஷியஸ் டிராஃபிக் இருக்குது அதை டிடெக்ட் பண்ணணும், பிளாக் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக்காகவும் பண்ணலாம், ஐபி ஸ்பெசிஃபிக்காகவும் பண்ணலாம், ஜியோகிராஃபிக்கலாகவும் நம்ம வி கேன் ப்ரிவென்ட் இட். ஸோ இது இந்த பர்டிகுலர் டூலை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் த இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் as well as it is a intrusion detection system. IPSன்னு சொல்லலாம், IDSன்னு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவர் ஆகுது. ஸோ இப்போ நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் AWS நெட்வொர்க் ஃபயர்வால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை சென்ட்ரலைஸ்டாக வந்து ஒரு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸாக சென்ட்ரலைஸ்டாக நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஃபயர்வால் ரூல்ஸை வந்து அக்ராஸ் AWS அக்கௌண்ட்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபயர்வால் மேனேஜர் வழியாக நம்ம சென்ட்ரலைஸ்டாக ஒரே இடத்துலேருந்தே மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் அதனால வந்து உங்களுக்கு சென்ட்ரலைஸ்ட் கவர்னன்ஸ் மட்டும் இல்லை, இன்கேஸ் ஏதாவது காம்ப்ளையன்ஸ் ஆர் லீகல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணணும் அண்ட் செக்யூரிட்டி ரூல்ஸை வந்து வைட் ஸ்ப்ரெடாக நம்ம புஷ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால டைரெக்டாக இதுலேருந்தே கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நமக்கு ஹைரார்கி ஃபுல்லாகவே வந்து அந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லாக ஒரு கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷனை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மெயினாக வந்து ஃபயர்வால் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் மல்டிபிள் AWS அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணணும். அண்ட் ஈவன் நிறைய டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் இருக்குது, கிளவுட் ஃப்ரண்ட் ஆர் அந்த மாதிரி வந்து எட்ஜ் சர்வீசஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குமே நீங்கள் வந்து இதில் இது மூலிமா ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து டேகிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டேக் நீங்கள் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா ஆப்ரேஷன் ஸ்பெசிஃபிக்காக வந்து பேட்சிங்கோ, பேக்கப்போ, மானிட்டரிங்கோ, ஈவன் ஃபயர்வால் மாதிரியான செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனோ டேகிங் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அது மூலயமா தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அண்ட் கான்ஃபிகர் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். அண்ட்
ரிசோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ப்ரொடெக்ஷனை வந்து எனேபிள் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அண்ட் எந்தெந்த ஏடபிள்யூஎஸ் மெம்பர் அக்கௌண்ட்டை வந்து இந்த ஏடபிள்யூஎஸ் ஃபயர்வால் மேனேஜர் வழியாக மேனேஜ் பண்ணுறோமோ, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு அம்ப்ரல்லாக்குள்ளே கொண்டு வந்து அண்ட் ஏடபிள்யூஎஸ் உடைய ஷீல்ட் அட்வான்ஸ் வழியாக நம்ம என்னென்ன அக்கௌண்ட்டை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோமோ, ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ஆர் ப்ரொடெக்ஷனை வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இன்னொரு டூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமேசானுடைய ரவுட் 53 ரிசால்வர் டிஎன்எஸ் ஃபயர்வால். ஸோ இது ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய டொமைன் நேம் ஃபில்டரிங் தேவைப்படுது. ஏன்னா நெட்வொர்க் அப்படின்னா டிஎன்எஸ் ரிசால்வ் ஆகாம ஒரு விஷயம் நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க ஆக்சஸ் பண்றது வந்து அப்ளிகேஷனுடைய எஃப்கியூடிஎன் ஒரு நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து டிஎன்எஸ் வழியா ரிசால்வ் ஆகிட்டு எந்த ஐபிக்கு டிராஃபிக் போகணுன்றது வந்து கண்டிப்பா வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டிராஃபிக் வந்து டிஎன்எஸ் இன்வால்மெண்ட் இல்லாம நடக்க போறது இல்லை. ஸோ அதனால வந்து டிஎன்எஸ் லெவல்லையுமே நமக்கு ஃபயர்வால் வேணும். அந்த அமேசான் ரவுட் 53ன்றது அமேசானுடைய டிஎன்எஸ் அஸ் எ சர்வீஸ். ஸோ அதுலேயுமே வந்து எந்தெந்த மாதிரியான டொமைன் நேம் ஃபில்டரிங் வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம், எந்தெந்த விபிசிக்கு இதை அசோசியேட் பண்ணலாம், எங்கே வந்து நம்ம பிளாக் பண்ணலாம், அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய கஸ்டமைசேஷன் அண்ட் அந்த மலிஷியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம இது மூலயமா நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ டிஎன்எஸ் லெவல் ஃபயர்வால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எசென்ஷியலான ஒரு ஃபயர்வால் அண்ட் ஏடபிள்யூஎஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏடபிள்யூஎஸ் நெட்வொர்க் ஃபயர்வாலும் டிஎன்எஸ் ஃபயர்வாலையும் நம்ம வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துலையுமே சில ஆப்ஷன் வந்து காமனாக இருக்கும், லைக் டொமைன் நேம் ஃபில்டரிங் அண்ட் அப்படி இருக்கலாம். பட் வந்து என்ன மாதிரியான டிராஃபிக்கு வந்து எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது இருக்கு. டிஎன்எஸ் ஃபயர்வாலையும் யூஸ் பண்ணலாம், நெட்வொர்க் ஃபயர்வாலையும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுத்தையும் சேர்த்தும் யூஸ் பண்ணலாம் டொமைன் நேம் ஃபில்டருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ல வந்து ஈக்ரெஸ் பாத்தில் வந்து நமக்கு டிராஃபிக்கை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா தென் டிஎன்எஸ் ஃபயர்வாலில் வந்து அவுட்பவுண்ட் டிஎன்எஸ் குவரிஸ் வந்து நம்ம ரவுட் 53 ரிசால்வர் வழியாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ அதுவே நம்ம நெட்வொர்க் ஃபயர்வால் வழியாக எல்லா நெட்வொர்க் டிராஃபிக்கும் எந்தெந்த ஃபயர்வால் எண்ட் பாயிண்ட் வழியாக போதோ ஸோ அது கம்ப்ளீட்டாக அது மூலயமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த என்விரான்மெண்ட் வந்து நம்ம எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியல் டைமில் என்ன மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டட் டெப்ளாய்மெண்ட் ஆர்கிடெக்சர் இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணி நம்ம இதை டெமோ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ல வந்து நம்மளுடைய ப்ரொடெக்டட் ஒர்க்லோட்ஸ்லேருந்து இன்டர்நெட் போகக்கூடிய டிராஃபிக் எல்லாமே இந்த டிஃபால்ட் ரவுட்னு சொல்லுவாங்க 0.0.0/0ன்றத நெட்வொர்க் ஃபயர்வால் எண்ட் பாயிண்ட் வழியாக நம்ம டிஃபால்ட் ரவுட்டிங்காக கொடுத்து தென் அதை நேட்வே எண்ட் பாயிண்ட் வழியாக எப்படி நம்ம கொண்டு போகிறோம் என்னன்றதெல்லாம் இதில் பார்க்கலாம். அண்ட் வந்து ஜென்ரலாக இப்போ நம்ம இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம் எப்படி இருக்குன்றது அந்த செட்டப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தென் யூ வில் கெட் சம் ஐடியா. ஸோ டயக்ராமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஸோ நேட் கேட்வே வந்து ஜென்ரலாக நம்ம பப்ளிக் சப்நெட்டில் வச்சுருப்போம். அண்ட் தென் மற்ற ரிசோர்ஸஸ் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கும். அண்ட் இந்த இதுதான் நம்ம இப்போ லேப் ஹேண்ட்ஸ் ஆன் லேபில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நெட்வொர்க் ஃபயர்வால் வழியாக தான் இந்த எண்ட் பாயிண்ட் வழியாக தான் நம்ம டிராஃபிக்கை கொண்டு போவோம். ஸோ இப்போ பப்ளிக் சப்நெட்டில் நேட் கேட்வே இருக்குது. அதில் டிஃபால்ட் ரவுட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் கேட்வேக்கு போகிறது எல்லாமே வந்து த்ரூ நெட்வொர்க் ஃபயர்வால் எண்ட் பாயிண்ட் வழியாக போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து சிமெட்ரிக்காக ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் நடந்து தான் நம்ம நேட் கேட்வேக்கே நம்ம கொண்டு போகிறோம். அண்ட் ஈவன் வந்து ரவுட் 53 பொறுத்த வரைக்கும் அகெயின் சேம் கேட்டகரி தான். ஸோ ரவுட் 53 உடைய டிஎன்எஸ் ரிசால்வரும் டிஎன்எஸ் ஃபயர்வால் வழியாக நம்ம ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வி ஆர் டேக்கிங் இட். ஸோ நம்ம லேப்குள்ளே போகலாம் அண்ட் என்ன மாதிரியான எவாலுவேஷன் மெக்கானிசம் அண்ட் அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் so let me show you this thing. So ஒரு particular area availability zone எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம we will get into the detailed stuff. ஸோ இதில் நம்ம வந்து cloud formation templates எல்லாம் வந்து இதில் ரெடியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் நம்ம நெட்வொர்க் ஃபயர்வாலில் ஃபோக்கஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸோ எப்படி இதில் டிராஃபிக் நடக்குது என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் இருக்குது. லெட் மீ ஒன் பை ஒன்னாக இதுதான் நம்ம இந்த என்விரான்மெண்ட்டில் டெப்ளாய் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சிஸ்டம்லேருந்து இப்போ டெஸ்ட் சிஸ்டம்லேருந்து அதாவது அது ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம்லேருந்து நம்ம ரவுட் 53 டிஎன்எஸ் query ஒன்று ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஈக்ரெஸ் டிராஃபிக்காக நம்ம வெளியில் போகுது. அண்ட் அந்த ஃபயர்வால் சப்நெட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நேட் கேட்வே போயிட்டு
நமக்கு இன்டர்நெட் கேட்வே ரீச் ஆனதுக்கப்புறம் தென் அந்த பப்ளிக் சப்நெட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பப்ளிக் டிராஃபிக்குக்கான சிஸ்டமுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு அது பப்ளிக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த டிராஃபிக் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் பண்ண போகிறோம், அண்ட் என்விரான்மெண்ட்டில் எப்படிலாம் நம்ம ஸ்கேன் பண்ணி ப்ரொடெக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் ரவுட் 53 டிஎன்எஸ் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும், அது என்னன்றதை நம்ம லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். அமேசான் ரவுட் 53 ரிசால்வர் டிஎன்எஸ் ஃபயர்வால். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபயர்வால் இருக்கு, அண்ட் தென் ஃபயர்வால் சப்நெட்டில் ஆக்சுவல் நெட்ஒர்க் ஃபயர்வால் சப்நெட் இருக்கு. அது என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்டஸ் கனெக்ட் டு த சிஸ்டம். ஸோ இப்போ கிட்ட நம்ம வந்து ஒரு 2 EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் ஹோஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் பப்ளிக் ஹோஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்குது அண்ட் பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. 2 EC2 வச்சு நம்ம இந்த லேப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெஸ்ட் இன்ஸ்டன்ஸை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அது ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்குது. அண்ட் இதில் போயிட்டு நம்ம டெஸ்ட் வந்து ஈக்ரெஸ்னா அவுட்பவுண்ட் டிராஃபிக் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு அவர் டெஸ்ட் சிஸ்டம். Okay, let's connect to the test system. Okay, ஸோ இப்போ இந்த டெஸ்ட் சிஸ்டமில் வந்து நம்ம டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்குறோம். கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஈக்ரெஸ் கமாண்ட் அந்த ரன் பண்ணி பார்த்ததுல ஸோ எந்தெந்த டிராஃபிக் வந்து நமக்கு பிளாக் ஆயிருக்கு அண்ட் தென் எந்தெந்த டிராஃபிக்லாம் அலோவ் ஆயிருக்கு அப்படின்றதுல பார்க்க முடியுது. அண்ட் நிறைய டிராஃபிக், ஃபார் எக்ஸாம்பிள் HTTP, LDAP, HTTP, FTP, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அலோவ் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் கூகுள் டிஎன்எஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு டிராஃபிக் வந்து HTTPS வழியா அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் லேயர் வழியாக போகிறது எல்லாமே நம்ம இதில் அலோவ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து ரவுட் 53 டிஎன்எஸ் ஃபயர்வால் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் நிறைய டிராஃபிக் வந்து நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். எக்ஸப்ட் ஆஃப் டிராஃபிக் டு அண்ட் ஃப்ரம் ஐடார் ரெஸ்ட்ரிக்டட் கண்ட்ரீஸை மட்டும் நம்ம இங்கே வந்து பிளாக் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த செக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஈக்ரெஸ் செக்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் ஈக்ரெஸ் டெஸ்ட் வந்து நம்மளுடைய டிஎன்எஸ் குவரிஸை வந்து ரன் பண்ணி பார்க்கறதுக்கு இது வந்து நம்ம AWS டாக்குமெண்டேஷன்லேயே இருக்கு. ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் ஓகே நம்ம இதில் வந்து இப்போ நம்ம பப்ளிக் டிராஃபிக்கோடைய அந்த சிஸ்டம் வந்து இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் அதை பிங் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் தட் வே வி வில் ஹாவ் சம் டிராஃபிக் போதா இல்லையான்றதை பார்த்துடலாம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் பிங் டெஸ்ட் host.aws. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் வந்து இப்போ நமக்கு பிங் ஆகுது அண்ட் தட் இஸ் ஃபைன். இது வந்து பப்ளிக் டிராஃபிக் ஹோஸ்ட் வந்து நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ ஒன் மோர் திங். இப்போ நிறைய டிராஃபிக் வந்து வைட் ஓப்பனாக நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராக்டிக்கல் லேபில் வந்து எப்படி நம்ம வந்து அமேசான் ரவுட் 53 ரிசால்வர் டிஎன்எஸ் ஃபயர்வால் அண்ட் ஈவன் AWS நெட்வொர்க் ஃபயர்வால் வழியாக எப்படி நம்ம இந்த டிஎன்எஸ் குவரிஸை வந்து ஃபில்டர் பண்ணலாம் அண்ட் இன்டர்நெட் பவுண்ட் டிராஃபிக்கை வந்து எப்படி வந்து நம்ம இந்த பிளாக் ஸ்டேட்டஸ்லேருந்து எப்படி நம்ம டெஸ்ட்லாம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அமேசானுடைய ரவுட் 53 டிஎன்எஸ் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இது நிறைய டிஎன்எஸ் குவரிஸோடைய ஃபில்டரிங் கேப்பபிலிட்டிஸ் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ரவுட் 53 ரிசால்வர் அப்படின்றது வந்து உங்களுடைய சிஸ்டமில் அந்த VPCயில் வந்து சர்வர் வந்து இப்போ .1 வந்து எப்பயுமே வந்து அண்ட் அந்த சப்நெட்டில் வந்து இட் வில் பி ஃபார் த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் அண்ட் .2 வந்து எப்பயுமே ரிசால்வராக தான் இருக்கும். ஸோ ஒரு சப்நெட் ஆஃப் ஈச் VPCயில் இதுதான் வந்து லாஜிக். ஆக்சுவலாக அந்த 5 ரிசர்வ் IP சொல்லுவாங்கல்ல, ஸோ அதில் ப்ராட்காஸ்ட் IP அண்ட் சப்நெட் ID அண்ட் அதில் வந்து .2 வந்து எப்பயுமே ரிசால்வர் ஐபிக்கு தான் அது யூஸ் ஆகும். ஸோ இது ஏன் இங்கே தேவைப்படுது அப்படின்னா, நமக்கு இந்த ரிசால்வ் ஆகும்போது அந்த query எப்படி போகுது, எப்படி ஃபில்டர் ஆகுது என்னன்றதை நம்ம செக் பண்ணும்போது உங்களால் அந்த .2 ஐபியை வந்து பார்க்க முடியும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ AWS நெட்வொர்க் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நெட்வொர்க் டிராஃபிக்லாம் ஃபயர்வால் எண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து ரவுட் பண்ணுறோமோ ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செக் பண்ண முடியும். ஸோ வேற டிஎன்எஸ் query வழியாக போகிறத வந்து சம்டைம்ஸ்
வந்து இந்த ஃபயர்வால் எண்ட் பாயிண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுதுன்றதால தான் இப்போ வந்து அந்த டிஎன்எஸ் ஃபயர்வால் அப்படின்ற ஆப்ஷனை வந்து டிடெக்ஷன் இதை வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் செக் தட். ஸோ ஈக்ரெஸ் டிஎன்எஸ் query ஃபில்டரிங் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம கஸ்டம் லிஸ்ட் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம அந்த காமனாக அபியூஸ் ஆகக்கூடிய அந்த டாப் லெவல் டொமைன்ஸை வந்து எப்படி நம்ம பிளாக் பண்ணுறோம், எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணலாம், அண்ட் ஆர்எல்ஸ் வந்து எப்படி நம்ம அலர்ட்டிங் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து டிஎன்எஸ் ஃபயர்வாலில் வந்து கஸ்டம் டொமைன் லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த கஸ்டம் டொமைன் லிஸ்ட் அப்படின்றது இந்த டொமைன் எந்தெந்த நேம்லாம் இருக்கோ அதை மேட்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ரவுட் 53 ரிசால்வர் வழியாக எதை அலோவ் பண்ணியிருக்கோம், எதை பிளாக் பண்ணியிருக்கோம், எந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் வரும்போது நம்ம அலர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம எந்தெந்த டொமைனுக்கு என்னன்றதை கொடுக்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் ரூல் குரூப்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் ரூல்ஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் டிஃப்ரெண்ட் டொமைன் லிஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம இதெல்லாம் பண்ணலாம். அண்ட் வாட் வி கேன் டூ இஸ் நம்ம வந்து AWS மேனேஜ் லிஸ்ட்டும் இருக்கு, அண்ட் நம்மளே நம்மளுடைய ஓன் லிஸ்ட்டும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அண்ட் எந்த மாதிரியான ரூல் குரூப் வந்து எந்தெந்த விபிசிக்கு நம்ம வந்து இந்த கஸ்டம் டொமைன் லிஸ்டோடைய ஃபில்டரிங் அட்டாச் பண்ண போகிறோம், அண்ட் அந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து லெட்ஸ் கோ அண்ட் கிரியேட் த டொமைன் லிஸ்ட். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து DNS ஃபயர்வாலுக்கு போனோம். Let us go to our environment. Let's go to VPC. So first நம்ம வந்து அந்த DNS firewall போயிட்டு இதெல்லாம் இன்க்ரெஸ் இன்பவுண்ட் டிராஃபிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல் ஃபயர்வால் ஆப்ஷன்ஸ். பட் நம்ம பார்க்குறது வந்து வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு டிஎன்எஸ் ஃபயர்வால். ஸோ டிஎன்எஸ் ஃபயர்வாலில் இது செகண்ட் ஆப்ஷன். இந்த டொமைன் லிஸ்ட்டில் தான் வந்து என்ன மாதிரியான கஸ்டம் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது என்னன்றதை பார்ப்போம். AWS ஆல்ரெடி நிறைய மேனேஜ்டு டொமைன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து லெவரேஜ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து இதில் வந்து வி கேன் கோ அண்ட் ஆட் கஸ்டம் டொமைன் லிஸ்ட். ஸோ நமக்கு வேணுன்ற மாதிரி என்னென்ன ஸ்பெசிஃபிக் டொமைன்ஸ் ஆர் வந்து எது இந்த கண்ட்ரியோடைய இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணணும், அலோவ் பண்ணணும் அப்படின்றத ஆஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து கண்டிப்பாக வி கேன் யூஸ் வைல்ட் கார்டு மாஸ்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபார்மட். ஓகே, ஸோ டொமைன் நேம் நெஸ்ட்டு ஒன்று இருக்குது, அண்ட் அதுக்குள்ளே வந்து நீங்கள் யூ கேன் ஆட் வாட் எவர் அந்த டாப் லெவல் டொமைன்னு சொல்லுவாங்கல்ல, .com, .ru, .cn சைனாக்கு, .cf, வாட் எவர் அந்த XYZ என்ன இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் லெவல் அபியூசிங் டொமைன்ஸ் இருக்கோ, ஸோ அதெல்லாம் இந்த விபிசிக்கு வந்து நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம விபிசியில் வந்து அந்த வைல்ட் கார்டு மாஸ்க்கை வச்சு நம்ம எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஐ ஜஸ்ட் கிவ் சம் நேம். ஸோ இதில் வந்து ஐ வில் கால் இட் அஸ் அவுட்பவுண்ட் டிராஃபிக் ஆர் அவுட்பவுண்ட் பிளாக் லிஸ்ட் ஆர் ஈக்ரெஸ் பிளாக் லிஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி சில ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் அப்லோட் வச்சுருப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில ஸ்பெசிஃபிக் இதை வந்து நீங்கள் என்டர் பண்ணலாம், லைக் star.ru ஆர் star.cn. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன டெஸ்ட் பண்ணோமோ ஸோ அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது பிளாக் பண்ணலாம். இதுக்கு நிறைய டிஃபால்ட் டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ மேபி ஐ வில் குவிக்லி யூட்டிலைஸ் தட். ஒரு டொமைன் ஃபில்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான லிஸ்ட் இருக்குது நம்ம கிட்ட. அந்த டாப் லெவல் டொமைனோடைய லிஸ்ட்டை நம்ம காப்பி பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் பண்ணலை. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு யூட்டிலைஸ் திஸ் திங். ஸோ இதெல்லாம் வந்து டாப் அப்யூசிங் டொமைன் நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் ஹேண்ட்ஸ் ஆன் லேபில் அப்படி எடுத்துக்கிறோம். And I'm just filtering these. ஸோ ஒரு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் தான் ஆட் பண்ணணும். ஸோ கம்மா கொடுத்தோ இல்லை வந்து ஒரே லைனில் வந்து நீங்கள் இது மல்டிபிள் ஆட் பண்ணக்கூடாது. அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக்கில் தான் ஆரம்பிக்கணும்னு மேண்டேட்ரி கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக எனக்கு டொமைன் நேம் இருக்குது, அதை தான் நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி எந்தெந்த டொமைன் லிஸ்ட் என்னென்ன டொமைன் அப்படின்றத வந்து நம்ம எதை ஈக்ரெஸில் பிளாக் பண்ண போகிறோம் என்னன்றதை இங்கே இடத்துல ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த விபிசியோ அந்த விபிசியில் வந்து நம்ம வந்து இந்த ஈக்ரெஸ் பிளாக் லிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் AWS ஆல்ரெடி நிறைய மேனேஜ்டு டொமைன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இது ஆல்ரெடி நம்ம கார்ட் டியூட்டி அண்ட் மற்ற டாபிக் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஈவன் இன்னைக்கு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் பார்ப்போம். ஸோ அதுலேயும் வந்து யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ரூல் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ரூல் குரூப்பில் வந்து மெயினாக வந்து ரவுட் 53 உடைய டிஎன்எஸ் ஃபயர்வால் ரிசால்வர் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க.
ஸோ அதுதான் நம்ம இதில் இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த விபிசிக்கு என்ன ரூல் குரூப் கிரியேட் பண்ணோன்றதை பார்க்குறோம். ஜென்ரலாக வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டொமைன் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அண்ட் தென் இதில் வந்து ரூல் குரூப் கிரியேட் பண்ணிட்டு என்னென்ன விஷயத்த நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம் அண்ட் மேனேஜ் பண்ண போகிறோம் மானிட்டர் பண்ண போகிறோன்றத யூ கேன் ஆட் இட். ஸோ இதில் ஒரு ரூல் குரூப் ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கலாம். I'll just call it as outbound or egress lab or workshop hyphen rule group அப்படின்னு கொடுத்துக்கிறேன். And then let me add the rule group. இதில் வந்து இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யூ வில் ஹாவ் த ஆப்ஷன் டு ஆட் மோர் ரூல்ஸ். ஸோ இதில் போயிட்டு கீழே நம்ம ஆட் ரூல்ஸ் ஆப்ஷன் இருக்கு. இது வழியா நம்ம ஜென்ரலாக இந்த ஃபயர்வால் மேனேஜர் இப்போ நிறைய விபிசி இருக்கு, நிறைய ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா சென்ட்ரலைஸ்டா நம்ம விபிசி மேனேஜர் வழியாவே இதை அசோசியேட் பண்ணி கொண்டு வரலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்ல ஒரு விபிசியில் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து வி வில் ஹாவ் அ வாக் த்ரூ ஆன் த ஃபயர்வால் மேனேஜர். ஸோ இப்போ இதில் வந்து என்ன மாதிரியான ரூல் டீடைல்ஸ் என்னன்றதை இதில் கொடுத்துடலாம். ஐ வில் ஜஸ்ட் கால் இட் அஸ் பிளாக்ட் டொமைன் ரூல் அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஒரு ரூல் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதில் போயிட்டு நம்மளுடைய ரூல் ஆட் பண்ணலாம், இல்லை வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய மேனேஜ் டொமைன் லிஸ்ட் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம கிரியேட் பண்ணது வந்து ஈக்ரெஸ் பிளாக் லிஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணோம், டொமைன் லிஸ்ட் கரெக்டுங்களா? அந்த டொமைன் லிஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் என்ன மாதிரியான நீங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணுமா, இல்லை வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பிளாக் பண்ணணுமா என்னன்றது இதில் கொடுக்கலாம். ஸோ we can just go and say block. Okay, and then this is fine. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து டேட்டா கொடுக்கணுமா, இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஓவர் ரைட் பண்ணி நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக நம்ம ஏதாவது ரெக்கார்டு வேல்யூ கொடுக்கணுமா என்னன்றதை கொடுக்கலாம். ஃபைன், இதில் வந்து நம்ம இந்த கஸ்டம் ரெஸ்பான்ஸ் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஸோ கஸ்டம் ரெஸ்பான்ஸில் வந்து ஐ வில் ஜஸ்ட் ஆட் ரெக்கார்ட் வேல்யூ ஹியர். ஸோ மேபி இதில் வந்து எந்த ரெக்கார்ட் டைப் சி நேம், ஓகே, கெனானிக்கல் நேமே ஆப்ஷனாக கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் கஸ்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் கால் இட் அஸ் டிஎன்எஸ் ஃபயர்வால் பிளாக் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு நேம் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வே இட் இஸ் மோர் மீனிங்ஃபுல். ஸோ மற்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ரைட் வேல்யூ நம்ம கொடுக்கறதால வந்து நமக்கு இட் வில் பி ரெஸ்பான்ஸ் பிளாக் வந்து செர்டைனிட்டி வந்து நம்ம கொடுக்கலாம். அண்ட் டிஎன்எஸ் ஃபயர்வாலில் வந்து இப்போ நோ டேட்டா ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு query ரெக்கார்டிங் இல்லை அப்படின்ற மாதிரி அது வந்து எடுத்துக்கும். ஸோ அப்போ வந்து CNAME வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஆல்சோ பி யூஸ்ட் ஃபார் ரீடைரக்டிங். ஸோ ஒரு பிளாக் ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்றத வந்து நம்ம அதில் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஐ ஜஸ்ட் செலக்டட் பிளாக் டிஎன்எஸ் ஃபயர்வால் நேம், இதில் ஓவர் ரைட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் வேலிடேட் பண்ணிவிட்டு இந்த ரூல் ஆட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஸோ இது ஆட் ஆயிருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ ஈக்ரெஸ் பிளாக் லிஸ்டோடைய டொமைன் லிஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி, ஸோ ப்ரையாரிட்டி நம்பர் வந்து இப்போ மல்டிபிள் விஷயங்கள் வரும்போது நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஹை லெவல் டொமைன்ஸை வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் .c and cf இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக இருக்கணும், சிம்பிளிசிட்டிக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். பட் ரியல் டைமில் போகும்போது அந்த ஆக்சுவல் டொமைன் நேம் ஆர் கரெக்டான டீடைல் விஷயத்தை தான் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி ரொம்ப ஹை லெவல் டாப் லெவல் டொமைன்ஸ் எல்லாம் வந்து அவுட் ரைட்டாக பிளாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து எது லெஜிட்டிமேட் டிராஃபிக், எதெல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக் அப்படின்றத வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணி தான் நம்ம அதை பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த டிஎன்எஸ் ஃபயர்வால் ஃபர்ஸ்ட் வந்து டொமைன் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி எந்தெந்த டொமைனுக்குலாம் இப்போ நம்ம ஃபில்டரிங் பண்ண போறோம்ன்றத சொன்னோம். அண்ட் அந்த ரூல் குரூப்பை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரூல் குரூப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த விபிசி என்னன்றதை போயிட்டு நம்ம அசோசியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் அசோசியேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம யூ கேன் ஜஸ்ட் அசோசியேட் இட். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண ரூல் குரூப்பை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் அசோசியேட் ஆப்ஷன் வரும். ஸோ அசோசியேட்டட் விபிசி, இதில் எந்த விபிசிக்கு நம்ம இதை அசோசியேட் பண்ணணும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்லேயே வந்து நிறைய விபிசிஸ் இருக்கும். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இந்த பர்டிகுலர் லேபுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈக்ரெஸ் விபிசினே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையே நான் செலக்ட் பண்ணி இதில் அசோசியேட் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட் விபிசியை நம்ம யூஸ் பண்ணலை. அண்ட் இப்போ இது அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இட் வில் டேக் அ கப்புள் ஆஃப் மினிட்ஸ். ஸோ இது அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் ஷோ அஸ் கம்ப்ளீட் அண்ட் தென் we can proceed further. So let me give it a refresh ஒரு ஸ்டெப். ஓகே, மேலேயே உங்களுக்கு இன்னும் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு.
ஸோ அசோசியேட் ஆகிறதுக்கு வந்து இட் வில் டேக் அ கப்புள் ஆஃப் மினிட்ஸ். ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டாப் லெவல் டொமைன்ஸை வந்து நம்ம பிளாக் பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா? இப்போ இந்த டாப் லெவல் டொமைன்ஸை வந்து நம்ம ஈக்ரெஸ் டிராஃபிக்ல வந்து பிளாக் பண்ணியிருக்கோமா என்னன்றதை வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கமாண்ட் இருக்கு. அது அந்த டெஸ்ட் ஈக்ரெஸ் கமாண்ட்லேயே போயிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ அந்த டாப் லெவல் டொமைனை வந்து நம்ம எஸ்பெஷலி த அபியூஸ் டாப் லெவல் டொமைனை வந்து பிளாக் பண்ணது வந்து அங்கே நமக்கு தெரிய வரும். ஸோ அதை நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே நமக்கு அது தெரிய வரும். ஸோ இட்ஸ் கெட்டிங் அப்டேட்டட். ஸோ நம்ம சிஸ்டமில் போயிட்டு ரெடியாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து இது அலோடுன்னு இருக்கு பாருங்க. ரெசல்யூஷன் ஆஃப் டொமைன்ஸ் இன் அபியூஸ் டாப் லெவல் டொமைன் ரிசால்வ் வந்து பார்த்தீங்கன்னா 10 out of 10 டாப் லெவல் டொமைன் வந்து அலோடு இருக்கு. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இட் ஹேஸ் டு பி பிளாக்ட். அதுதான் நம்ம இப்போ ஆன்டிசிபேட் பண்ணுறோம் அண்ட் அதுதான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் த ரூல் குரூப் இஸ் கம்ப்ளீட், இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம இந்த டெஸ்ட் ஈக்ரெஸ் வேலிடேஷன் பண்ணோம் அப்படின்னா we will be able to test egress. பார்த்தீங்களா, இப்போ இங்கே பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டொமைன் லிஸ்ட் கிரியேட் பண்ணி ஒரு ரூல் குரூப் கிரியேட் பண்ணி we can block certain domain இது. பட் இந்த மாதிரி ரொம்ப ஜெனரிக்காக வந்து எல்லா டாப் லெவல் டொமைன்ஸும் வந்து இது பிளாக் பண்ணக்கூடாது. அண்ட் இப்போ நம்ம ஓகே, ஸோ பிளாக் ஆயிடுச்சு. இப்போ இன்கேஸ் வந்து சில டாப் லெவல் டொமைன் இதுக்கெல்லாம் வந்து யாராவது ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் star.ru ஆர் cn ஆர் xyz ஆர் cf இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். நெட்வொர்க் ஃபயர்வாலில் எப்படி வந்து ஒரு ரூல் குரூப் கிரியேட் பண்ணுறது, எப்படி அதை டொமைன் லிஸ்ட்டை வந்து மேப் பண்ணி எந்தெந்த விபிசிக்கெலாம் இதை அசோசியேட் பண்ணலாம், எதுக்கு ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ டிஎன்எஸ் ஃபயர்வால்லே வந்து மேனேஜ்டு டொமைன் லிஸ்ட் இருக்கு. இப்போ அமேசானே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேனேஜ் டொமைன் லிஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அதை வச்சு எப்படி நம்ம ரெசல்யூஷன் அண்ட் டொமைன் நேம்ஸை வந்து மலிஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பொட்டன்ஷியல் த்ரெட்டை வந்து இது பண்ண முடியும், பிளாக் பண்ண முடியும் அப்படின்றத லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் கிவ் மீ a second. ஓகே, ஸோ இதில் இப்போ ஏடபிள்யூஎஸ் உடைய மேனேஜ் டொமைன் லிஸ்ட் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக சில ரூல்ஸ் இங்கே இருந்தது, ஆல்ரெடி நம்ம செக் பண்ணும்போதே நம்ம நீங்கள் கவனிச்சிருந்துருப்பீங்க. ஸோ ரூல்ஸில் ஸோ இஃப் யூ ஜஸ்ட் கோ டு ரூல் குரூப், ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணது கஸ்டம் ஆர் ஓன்டு டொமைன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ் உடைய மேனேஜ்டு டொமைன் லிஸ்ட். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ அக்ரிகேட் த்ரெட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அந்த நேம்லேயே இருக்கு பாருங்க. அக்ரிகேட்டட் த்ரெட் லிஸ்ட் எதுக்குன்னா இப்போ நமக்கு மல்டிபிள் டிஎன்எஸ் த்ரெட் கேட்டகரிஸ் இருக்கும். மால்வேர், ரான்சம்வேர், ஸ்பைவேர், பாட்நெட் இந்த மாதிரியான விஷயங்கள், ஈவன் டிஎன்எஸ் டனலிங் மாதிரியான மல்டிபிள் டைப் ஆஃப் த்ரெட்ஸை வந்து நீங்கள் அக்ரிகேட் பண்ணி இந்த த்ரெட் வழியாக ப்ரொடெக்ட் பண்ணலாம். இது ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸ் வந்து நமக்கு ஆஸ் ஆப்ஷனாக வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த அக்ரிகேட்டட் த்ரெட் லிஸ்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மால்வேர், ரான்சம்வேர், பாட்வேர் ஆர் பாட்நெட், ஸ்பைவேர் மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து அமேசானுடைய கார்ட் டியூட்டி. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும், அமேசானுடைய கார்ட் டியூட்டின்றது அந்த ஸ்கேன் டூல், அது மால்வேர், எஸ்பெஷலி மால்வேர் அண்ட் ஈவன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் மாதிரியான விஷயங்களையும் இதில் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஈவன் சில பிட்காயின் ஆர் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அமேசான் கார்ட் டியூட்டி வழியாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் செக்யூரிட்டி த்ரெட் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த அமேசான் கார்ட் டியூட்டி த்ரெட் வழியாக நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் மட்டும் நம்ம ஆர்கனைசேஷன்ல ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி நீட் இருக்கும். சில பேர் வந்து எனக்கு வெறும் மால்வேர் ஸ்பேமிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா தென் அந்த மாதிரி நீட்ல வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து மால்வேர் ஸ்பெண்ட் பண்றது, இல்லை வந்து மால்வேரை ஹோஸ்ட் பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்ற மாதிரி விஷயத்தை பிளாக் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம வந்து இதுல பிளாக் பண்ணலாம். ஸோ ஏடபிள்யூஎஸ் உடைய மேனேஜ் டொமைன் லிஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை போய் நீங்க செலக்ட் பண்ணி அதை பிளாக் பண்றதோ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. பட் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் லுக் அட் வாட் இஸ் தேர் இன்சைட் ஆர் என்ன மாதிரியான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரூல் குரூப்பை நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் நீடுக்கு. ஓகே, ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடிட் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு இண்டிவிஜுவல் டொமைன் அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறது, ஏன்னா இட் இஸ் அ மேனேஜ்டு ஆப்ஷன்.
ஏடபிள்யூஎஸ் மேனேஜ் பண்ணுற டொமைன் அப்படின்றதால தே ஆர் டூயிங் இட். ஏன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்குன்னு இல்லை, இப்போ யாரோ ஒரு மலிஷியஸ் யூசர் வந்து லாகின் பண்ணுறாங்க, அவங்க வந்து இதை வந்து த்ரெட்டை வந்து சர்க்கம்பைன் பண்ணக்கூடாது அப்படின்றதால தான் ஸோ தே ஹவ் டன் இட். ஸோ இதில் எப்படி நம்ம வந்து இந்த மேனேஜ் டொமைன் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி சில ஈக்ரெஸ் டிஎன்எஸ் கொரிஸை வந்து ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இதில் கரண்ட்டாக வந்து லெட்ஸ் சி என்ன மாதிரியான செட்டிங்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ எஸ்பெஷலி இது வந்து அந்த பாட்நெட், மால்வேர், கார்ட் டியூட்டி, இந்த 3 விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூஎஸோட மேனேஜ்டு விஷயத்தில் வந்து இதில் அலோவ் ஆயிருக்கு. அண்ட் இதை எப்படி நம்ம பிளாக் பண்ணலாம், எப்படி இதை ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் லெட்ஸ் கோ அண்ட் கிரியேட் அ ரூல் குரூப். Okay, so let's go and create a rule group. ஸோ இதுக்கு நம்ம டொமைன் லிஸ்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய மேனேஜ் டொமைன் லிஸ்ட்ன்றதால நம்ம டேரெக்டாக போயிட்டு இந்த ரூல் குரூப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் கால் இட் அஸ் மேனேஜ் டொமைன் ரூல் குரூப் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் ஐ வில் ஜஸ்ட் ஆட் இட். ஐ திங்க் யா வி ஷுட் பி குட். எதுவும் இதில் ஸ்பெசிஃபிக்காக வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ லெட் மீ ஆட் இட். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூல் ஆட் பண்ணணும். ஸோ எந்த ஸ்பெசிஃபிக் விஷயத்தை வந்து நீங்கள் பிளாக் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ஆட் ரூல் கொடுத்துக்கணும். ஸோ ஆட் ரூல், இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபைன். I'll just enter some name. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாட்நெட் வந்து இது பண்ணலாம், ஏன்னா அதுதான் லிஸ்ட்ல செகண்ட் இருந்தது. ஸோ பாட்நெட் அண்ட் தென் இது வந்து கஸ்டம், இதுக்கு பதிலாக ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்ட் டொமைன் லிஸ்ட். திஸ் இஸ் ஃபைன். ஸோ இதில் போயிட்டு என்ன ஸ்பெசிஃபிக் விஷயத்தை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்குள்ளே தான் உங்களுக்கு அந்த பாட்நெட் வரும். ஸோ அதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிப்போம். அண்ட் தென் இதில் போயிட்டு we can block the traffic. இதில் போயிட்டு அலோவுக்கு பதிலாக கரண்ட்டாக இப்போ அலோ ஆயிருக்கு, ஸோ அதை பிளாக் பண்ணிடலாம். அண்ட் இதுலேயே நம்ம வந்து we can use a custom query கொடுத்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன விஷயம், நம்ம டிஎன்எஸ் ஃபயர்வால் பிளாக் கொடுக்குறோம். அண்ட் அகெயின் லாஸ்ட் டைம் கொடுத்த அதே தான், சி நேமே செலக்ட் பண்ணிக்கலாம், கனானிக்கல் நேம். அண்ட் யூ கேன் ஆட் த ரூல். நம்ம டிடிஎல் வந்து ரொம்ப அக்ரெசிவாக கொடுத்துக்கலாம், பட் ஃபார் நவ் திஸ் இஸ் ஃபைன். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து இப்போ நம்ம 2-3 ரூல் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ AWS உடைய மேனேஜ்டு டொமைன் அந்த கார்ட் டியூட்டி அண்ட் மால்வேருக்கு வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். லெட் மீ ஜஸ்ட் ஆட் தட். ஸோ AWS, ஸோ வந்து செகண்ட் வந்து மேனேஜ்டு மால்வேர் ரூல் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். And then இதில் போயிட்டு we can just select the domain list. Just 1 second. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஏடபிள்யூஎஸோட மேனேஜ் ஆப்ஷன் போயிட்டு டொமைன் லிஸ்ட்டில் வந்து we can just select AWS managed malware ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்னது மால்வேர் ஆப்ஷனுக்கு தான் இது பண்ணுறோம். அண்ட் தென் query type வந்து சேம். ஓகே, ஸோ this is block and this will be override and it will be DNS firewall. Block cname. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை இது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். மேபி we have just added 2. this is fine for now. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த இதுக்கு வந்து அசோசியேட் பண்ணணும், இப்போ 3வது ரூலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கார்ட் டியூட்டி ரூல் அது. ஸோ அது ஜென்ரலாக ஆர்கனைசேஷனில் இப்போ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. you can also add it. managed guard duty rule ஆட் பண்ணிப்போம். நம்ம கார்ட் டியூட்டி பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு அது ஐடியா இல்லை அப்படின்னா அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம் அந்த செஷனை. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் செலக்ட் இட் அண்ட் தென் செலக்ட் the guard duty threat list, and then we can also block the same thing, DNS firewall rule override, DNS firewall rule.
and then choose a record, cname, and then add the rule. ஸோ இது இப்போ பண்ணிடுவோம். அண்ட் தென் ரூல் குரூப்பை வந்து கொண்டு போயிட்டு இப்போ நம்ம அசோசியேட் பண்ணணும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு அசோசியேட்டட் விபிசி அண்ட் தென் அசோசியேட்டட். ஸோ இதில் நம்ம இந்த ஈக்ரெஸ் விபிசி கூட அட்டாச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுவோம். ஸோ இதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இட் வில் டேக் a couple of minutes. அசோசியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அதே சேம் டெஸ்ட் தான் போயிட்டு நம்ம டெஸ்ட் ஈக்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான டிராஃபிக் அலோ ஆயிருக்கு என்னன்றது தெரியும். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் சிஸ்டம்லேருந்து அந்த பப்ளிக் சிஸ்டம் போகும்போது என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம டிஎன்எஸ் ஃபயர் வாலில் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த அந்த ஏடபிள்யூஎஸ் பாட் நெட் லிஸ்ட்டு, மால்வேர் லிஸ்ட்டு, அந்த அக்ரிகேட்டட் விஷயம் எல்லாமே நமக்கு இப்போ பிளாக் ஆயிரும் இந்த இது அப்டேட் ஆனதுக்கப்புறம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கிவ் couple of minutes. ஸோ நம்ம வந்து இந்த ரூல் குரூப் ப்ராப்பராக ஆட் பண்ணிட்டோம், ப்ராப்பராக இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே அதில் கரெக்டாக வந்துடும். இல்லாட்டி நம்ம வந்து இங்கே வந்து திருப்பி வேலிடேட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் கெட்டிங் ரெஃப்ரெஷ்ட், அப்டேட்டட். ஸோ நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்ம கமாண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னென்ன மாதிரியான ஈக்ரெஸ் செக் ஆட் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான டிடிஎல் வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சில கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் அதையுமே உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் டூ தட் while this is getting updated. ஸோ இதில் போயிட்டு நம்ம டிக் கமாண்ட் கொடுத்தாலே நமக்கு என்ன மாதிரியான டிடிஎல் வேல்யூ கான்ஃபிகர் ஆயிருக்கு அண்ட் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குன்றது ஜென்ரலாக டிக் கமாண்ட் வச்சு நமக்கு டிடிஎல் செக் பண்ணிக்கலாம். இந்த query டைம் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் சில டைம் வந்து என்ன மாதிரியான டிராஃபிக், லெட் மீ கிளியர் த ஸ்க்ரீன். ஸோ cat command வச்சு நம்ம ஃபைலை ரீட் பண்ணுறோம். egress check.shell script. ஸோ இந்த இதில் போயிட்டு என்னென்ன கண்ட்ரோல் டொமைன் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவுட் 53 டிஎன்எஸ், மால்வேர் லிஸ்ட், பாட்நெட் லிஸ்ட், அக்ரிகேட் லிஸ்ட். ஸோ இந்த ரிசல்ட் மூணுமே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபைன். அண்ட் திருப்பி நம்ம டெஸ்ட் ஈக்ரெஸ் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னென்ன பிளாக் ஆயிருக்குன்றது தெரிஞ்சிடும். எல்லாமே மூணுமே இப்போ பிளாக் ஆயிருக்கு. இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்து ஆட் ஆகிட்டு இருந்தது. அதுதான் உங்களுக்கு நான் இப்போ செக் பண்ணி காமிச்சேன். அண்ட் வி ஆர் குட். ஓகே, ஸோ இந்த இப்போ எல்லாமே இப்போ நம்ம பிளாக் பண்ணிட்டோம். ஓகே, ஃபைன். திஸ் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த queriesலாம் இப்போ நம்ம செக் பண்ணி இப்போ நம்ம பிளாக் பண்ணுறோம், அலோவ் பண்ணுறோம். அண்ட் இந்த queryயை வந்து எப்படி டிஎன்எஸ் ஃபயர்வாலில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம் அண்ட் எப்படி இது விபிசிலேருந்து அரிஜினேட் ஆகுது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விபிசியில் வந்து டிஎன்எஸ் query logs அப்படின்ற ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி அடிஷ்னலி பெனிஃபிஷியல். பட் இன்கேஸ் வந்து சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா தே வாண்ட் டு அவாய்ட் அப்படின்னா தென் வி கேன் ஸ்கிப் தட். ஓகே, பட் திஸ் இஸ் a வெரி குட் ஆப்ஷன். ஸோ அது எப்படி என்ன அப்படின்றத வந்து வி வில் கான்ஃபிகர் இட். ஸோ ரவுட் 53ல போயிட்டு நம்ம query logging அப்படின்ற ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெட் மீ ஷோ யூ தட். ஜென்ரலாக இப்போ நம்ம பண்ண விஷயம் வந்து பிளாக் ஆயிருக்கா என்ன அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் முதல்ல வந்து இந்த டிஎன்எஸ் queryயை வந்து ரவுட் 53ல போயிட்டு நம்ம என்ன மாதிரியான ரூல் ஆட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ இதில் என்ன பண்ணியிருந்தோம், ஐ திங்க் வி ஹாவ் ரெஸ்ட்ரிக்டட் .cn இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஐ வில் ஷோ யூ ஹவு திஸ் ஒர்க்ஸ். மேபி இப்போ நம்ம வந்து google.cnோ இல்லை வந்து ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியோட இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இட் ஷுட் பிளாக் ஆர் டிராஃபிக். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஐ வில் ஆல்சோ கோ அண்ட் எனேபிள் some stuff on the route 53 and the query logs வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு cloud watchல வந்து இது எப்படி நமக்கு லாகா கிடைக்குது அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்காக I'm just going to enable this analyzed query log. இங்க இருக்கு பாருங்க. ஸோ ரிசால்வருடைய query logging வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ configure query logging. ஓகே, egress query logging வந்து நான் இப்போ தான் கிரியேட் பண்ணி எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட்
கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து டிஎன்எஸ் வந்து இப்போ பண்ணுறதுக்கு என்எஸ் லுக்கப் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். என்எஸ் லுக்கப் வழியாக ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு டூ அ google.cn. இதில் என்ன சொல்கிறாங்க, காண்ட் ஃபைண்ட் google.cn நெக்ஸ்ட் டொமைன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே தான் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணும்போது என்எக்ஸ் டொமைன் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து காண்ட் ஃபைண்டுன்னு வந்துருச்சு நமக்கு. இப்போ இந்த இது பிளாக் ஆயிருக்கா என்ன அப்படின்றத வந்து நம்ம எங்கே போய் செக் பண்ணலாம், க்ளவுட் வாட்சில் போயிட்டு இதோடைய லாகை வந்து நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். அண்ட் இங்கேருந்தே நீங்கள் கிளிக் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் கோ டு த க்ளவுட் வாட்சோடைய ஸ்பெசிஃபிக். ஓகே, இந்த விபிசிக்கு எல்லாமே இருக்குது. அண்ட் ஐ கேன் ஜஸ்ட் கோ டு த ஏஆர்என். ஸோ இது நமக்கு வந்து க்ளவுட் வாட்சோடைய ஈக்ரெஸ் query லாகிங்கோடைய டைரக்ட் லாக் குரூப்புக்கு வந்து நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ளவுட் வாட்சை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து லாக் எக்ஸ்பேண்ட் பண்ணி லாக் குரூப்ஸை செலக்ட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் கோ டு அந்த டிஎன்எஸ் ஈக்ரெஸோடைய query லாகிங் நம்ம சூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ ரீசெண்டாக நமக்கு டிராஃபிக் என்ன இது செக் பண்ணோம், என்ன வேலிடேட் பண்ணோம், அதில் என்ன மாதிரியான இப்போ நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த விபிசி இதுதான் நினைக்கிறேன் லேட்டஸ்ட் ஒன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு என்ன ரீசன்ட் query இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு யூடிபி. ஓகே, ஸோ ஜஸ்ட் அ செகண்ட், லெட் மீ, கொஞ்சம் டைம் எடுக்கும், அது மேபி ஒரு 2 or 3 செகண்ட்ஸில் வந்து யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் இட். ஆர் லெட் மீ ஜஸ்ட் கோ அண்ட் செக் ஃபார் google.cn. ஓகே, கொஞ்சம் டைம் கொடுங்க, இட் மைட் டேக் சம் டைம். Okay, let me search here again. Let me clear the screen and let's look up. சும்மா டிராஃபிக்கை வந்து ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அந்த லாக் குரூப்பில் எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டான விபிசி தானே அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதுதான் விபிசி C84. லாக் குரூப்ஸ், லாக் ஸ்ட்ரீம் கரெக்டு தான். லேட்டஸ்ட் இதை எடுத்து போனோமே. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விட்ஸ் சர்ச் இன் 2 or 3 minutes. இது எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிருக்கு அப்படின்றது செக் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அந்த நம்ம ரூல் எழுதும் போது டிஎன்எஸ் ரூல் குரூப்பில் ஒரு விஷயம் எழுதியிருந்தோம், டிஎன்எஸ் ஃபயர்வால் பிளாக் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல வந்து க்ளவுட் வாட்ச் லாக் குரூப்பில் அந்த விஷயம் நமக்கு கேப்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அதை ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து என்எக்ஸ் டொமைனோ நோ டேட்டாவோ கொடுத்துருந்தீங்கன்னா இதில் எம்டியாக வந்துடும். இதில் வந்து அந்த அளவுக்கு டீட்டெயிலாக வராது. பட் லேட்டஸ்ட் check this, and the log கிடைச்சிச்சு அப்படின்னா we will be able to do it. Okay, wait பண்ணலாம். I think live tail பண்ண வேண்டாம். We will just okay, so let it last 30 minutes. should be fine. ஸோ அது வந்ததுக்கப்புறம் இதில் என்ன மாதிரியான எரர் வருது, எப்படி நமக்கு வந்து இது கேப்சர் ஆகாமல் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவன் லாக்ஸை வந்து நம்ம லாக் இன்சைட்ஸ் வழியாகவே நம்ம வந்து இதை பார்க்க முடியும். அண்ட் அதில் வந்து நம்ம போயிட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்துச்சு, நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்ம query பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அதையும் நம்ம பார்க்க முடியும். மேபி லாக் இன்சைட்ஸ் இது நியூ ஃபீச்சர் இது. ஸோ இதில் நான் இந்த இது கமாண்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து என்ன மாதிரியான லாக் குரூப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாக் குரூப்போடைய நேம் வந்து ஈக்ரெஸ் கண்ட்ரோல். ஓகே, ஈக்ரெஸ் query logs, query logging ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து எத்தனை கவுண்ட் என்னன்றதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஐ வில் ஷோ யூ த கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ கவுண்ட்டு, என்ன மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ query நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ
இதெல்லாம் வந்து ஏரோ மார்க் இதெல்லாம் எடுத்துருங்க. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இங்கே நமக்கு டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க முடியுது பாருங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான டிராஃபிக் உங்களுக்கு போகிறது இந்த இடத்துல வந்து இருக்கு பாருங்க. ஸோ google.cn வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆன்சர் வந்து நமக்கு டிஎன்எஸ் ஃபயர்வால் பிளாக் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைவாக நம்ம பார்க்கறதுக்கு வந்து யார் யார் என்ன மாதிரியான ஆக்சஸ் ட்ரை பண்ணாங்க அண்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்குன்றத இந்த இடத்துல வந்து நம்ம என்எக்ஸ் டொமைன் கொடுத்துருந்தோம் இல்லை நோ எரரா என்ன ஆப்ஷன்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கேயே வந்து பார்க்க முடியும். ஸோ லாக் இன்சைட் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் அண்ட் இது query பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நமக்கு டேட்டா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லாக் இன்சைட்ஸும் வந்து யூட்டிலைஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் வே நமக்கு என்னென்ன மாதிரியான பிளாக் ரிக்வெஸ்ட் இருக்கு என்னன்றது தெரியும். அண்ட் இதிலே போயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ எது எதெல்லாம் பிளாக் ஆயிருக்கு அதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கரண்ட்டாக நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக லெட்ஸே ஐ வாண்ட் டு ஃபில்டர் ஃபில்டர் அதிலே டைப் பண்ண உங்களுக்கு அது காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஓகே நமக்கு இந்த டேட்டா ரிட்ரீவல் டேட்டா வந்து எது இதெல்லாம் பிளாக்னு இருக்கோ அதை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் பி ஏபிள் டு ஃபில்டர் ஒன்லி த ஸ்டெப்ஸ் விச் ஆர் பிளாக்ட். ஓகே இங்கே ரன் ஆயிருக்கு. ஸோ எது இதெல்லாம் இப்போ பிளாக் ஆயிருக்கு அது மட்டும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஸோ google.cn google.ru கூகுள் இந்த .ml .cf .ws .gq .pw ஸோ இந்த மாதிரியான டிராஃபிக் மட்டும்தான் நமக்கு இங்கே பிளாக் ஆயிருக்கு. ஸோ விச் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். அதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ நம்ம இந்த என்விரான்மெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் பிளாக் பண்ணணும்னு நினைச்சோமோ அது மட்டும் பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஎன்எஸ் மூலயமா எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது மெயினாக வந்து AWS உடைய நெட்வொர்க் ஃபயர்வால் எப்படி யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரியான ஃபில்டரிங் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ மேபி ஒன் மோர் குவிக் செக் அந்த லாக் குரூப்பில் வந்து வந்திருக்கான்றதை காமிச்சிடுறேன். ஸோ தட் வே அது வந்து உங்களுக்கும் கிளாரிஃபை ஆகும். அந்த லாக் இன்சைட்ஸில் வந்ததால் இட் இஸ் டெஃபினெட்லி இட்ஸ் தேர். ஓகே ஸோ ஒன்லி திங் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது மட்டும்தான் ப்ராப்ளம். ஸோ நிறைய டிராஃபிக் இருக்கு. ஸோ லாஸ்ட் 1 hour லாஸ்ட் 30 minutes மேபி அது கொஞ்சம் அர்லியான இதுலேயே வந்துருச்சு என்னன்னு தெரியல. நம்ம போயிட்டு பழைய லாக் ஸ்ட்ரீம் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனிவேஸ் அங்கே லாக் இன்சைட்ஸில் வந்துருக்கு. ஸோ அதுதான் நம்ம இங்கேயும் சர்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். வெரி நைஸ். ஓகே ஸோ நமக்கு நிறைய டைம் இங்கே வந்திருக்கு. இதில் வந்து நமக்கு டிஎன்எஸ் ஃபயர்வால் பிளாக் அப்படின்றது டேட்டா வரணும். இதுதான் நம்ம வந்து இந்த லாக் டெய்லில் போயிட்டு இந்த டேட்டாவை தான் நம்ம ரிட்ரீவ் பண்ணி பார்த்தோம். அண்ட் கூகுள் சிஎன் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பிளாக் ஆயிருக்கு அப்படின்றத அதை பார்க்க முடியுது. ஸோ இதுதான் நம்ம அங்கே என்டர் பண்ணது. கஸ்டம் வேல்யூ அதுக்காக தான் நம்ம கொடுத்தோம். ஸோ நம்ம கொடுத்த வேல்யூ தான் இங்கே வருதா, என்ன மாதிரியான ரிசால்விங் ட்ரை பண்ணுறாங்க, எது வழியாக ட்ரை பண்ணுறாங்க அண்ட் அது பிளாக் ஆனது தானே இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே பார்க்க முடியும். அண்ட் என்ன query பண்ணாங்க என்ன ஸ்லுக்கப் வழியா இந்த google.cn வந்து அந்த பர்டிகுலர் நெட்ஒர்க்லேருந்து யாரோ வந்து ஒரு டெஸ்ட் மெஷின்லேருந்து இதை ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்றது இங்கே டைம் ஸ்டாம்ப் கிளியராக வந்துருச்சு. ஸோ அது எந்த ஐபி எந்த சோர்ஸ் மெஷின்லேருந்து இதை ட்ரை பண்ணாங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இட் வில் பி வெரி கிளியர். சி 10.1.1.69 இருந்து தான் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளியராக வந்துச்சு. இந்த சோர்ஸ் அட்ரஸ்லேருந்து யாரோ வந்து google.cn ட்ரை பண்ணாங்க, அது வந்து இப்போ நமக்கு பிளாக் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டிஎன்எஸ் லெவலில் எப்படி நம்ம டொமைன் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதை ரூல் குரூப்ஸ் வழியாக ப்ரொடெக்ட் பண்ணலாம் பிளாக் பண்ணலாம் அப்படின்றது ஆர்கனைசேஷனில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ் உடைய நெட்வொர்க் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மேனேஜ்டு ஃபயர்வால் மேனேஜ் சர்வீஸ். அண்ட் நமக்கு வந்து என்னென்ன மாதிரியான நெட்வொர்க்கிங் ப்ரொடெக்ஷன் வந்து தேவைப்படுது நம்மளுடைய விபிசியில் இருக்கலாம், இல்லை வந்து அக்ராஸ் யுவர் மல்டிபிள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ஸில் வந்து ஃபயர்வால் மேனேஜர் வழியாக நம்ம ஃபைன் கிரைண்டாக கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும் யூஸிங் ஃபயர்வால் ரூல்ஸ். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இந்த நெட்வொர்க்கில் வந்து என்எஃப்எஸ்ஓ இல்லை சர்வர் மெசேஜ் பிளாக் எஸ்எம்பி வழியாவோ ரெக்வஸ்ட்டை வந்து அனுப்பி நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் சிஸ்டம்ஸ்லாம். ஸோ அதே மாதிரி டூல்ஸ் எஸ்எம்பி மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் மலீஷியஸ் ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான ரூல்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம
மேபி இது டேரெக்டாக ஏடபிள்யூஎஸ் உடைய டேரக்ட் ஏடபிள்யூஎஸ் நெட்வொர்க் ஃபயர்வால் ரூல்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏடபிள்யூஎஸ் உடைய நிறைய கம்பேட்டபிள் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் ரூல் ஃபார்மேட் எழுதி கூட நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ என்னென்ன மாதிரியான நோன் ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் டொமைன்ஸ் இருக்குது, ஐபி அட்ரஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம நெட்வொர்க் ஃபயர்வால் வழியாக மானிட்டர் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து என்ன மாதிரியான கஸ்டம் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அண்ட் பேட் டொமைன்ஸ் ஆர் நோன் பேட் டொமைன்ஸை வந்து எப்படி நம்ம லிமிட் பண்ணலாம், என்ன மாதிரியான டீப் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன் வந்து விபிசிக்குள்ளே வரது சரி, விபிசிலேருந்து வெளில போகிற பேக்கெட்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம வந்து டீப் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அண்ட் இதிலே வந்து ஸ்டேட்ஃபுல் ப்ரொடெக்ஷன், ஸ்டேட்லெஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ மெயினாக வந்து அந்த ஹெச்டிடிபிஎஸ் மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டேட்ஃபுல் டிடெக்ஷன் பண்ணலாம் அண்ட் இண்டிபெண்ட்டாக வந்து போர்ட்டை வந்து இது பண்ணாமல் எப்படி டைரெக்டாக நம்ம ப்ரோட்டோகாலை வச்சு நம்ம ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோகால் டிடெக்ஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் HTTPS மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அண்ட் AWS உடைய நெட்வொர்க் ஃபயர்வாலை எப்படி மேனேஜ்டு த்ரெட் ரூல்ஸ் கிரியேட் பண்ணி எப்படி டிடெக்ட் பண்ணலாம், எப்படி நம்ம சஸ்பீஷியஸ் டிராஃபிக்கை வந்து பிளாக் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் AWS உடைய மேனேஜ் ரூலை பொறுத்த வரைக்கும் பை டிஃபால்ட்டாகவே அவங்க அந்த மலிஷியஸ் டொமைனுக்கான விஷயங்கள் இல்லை ஐபிஎஸ் அந்த இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் ஆர் இன்ட்ரூஷன் டிடெக்ஷனுக்கான டீப் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன் ரூல் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட்வொர்க் ஃபயர்வாலோடைய டேஷ்போர்டு வந்து ஒரு தடவை போய் பார்த்துருவோம். அண்ட் அதில் வந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வருது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் தான். இதோடைய டேஷ்போர்டு ரெப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஆன்லைன்லேயே இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் க்ளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக்கை நீங்கள் டிப்ளாய் பண்ணாலே உங்களுக்கு இந்த க்ளவுட் வாட்சோடைய டேஷ்போர்டு வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ட் தென் வி கேன் ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ க்ளவுட் வாட்சில் போனீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் க்ளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்டை வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இருக்கு. ஸோ அதுக்கான லிங்க் ரெப்போ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் தேர். லெட் மீ ப்ரொவைட் த லிங்க். எனிவேஸ் தட் இஸ் தேர். ஸோ இது யார் வேணால் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில். ஸோ இந்த GitHub லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சேட்டில். ஸோ தட் நீங்கள் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணி இந்த டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேஷ்போர்டு வந்து வெரி பியூட்டிஃபுல் டேஷ்போர்ட். இதில் நிறைய மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் இருக்கும். என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ், எவ்வளோ பைட் ப்ராசஸ் ஆகுது, எவ்வளோ யூட்டிலைசேஷன் இருக்குது, ஃபயர்வால் எண்ட் பாயிண்டில் என்னென்ன ஆக்டிவ் கனெக்ஷன்ஸ் அண்ட் நியூ கனெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஸ்டேட்ஃபுல்லாக என்னென்ன நடந்துட்டு இருக்கு. ஸ்டேட்லெஸ்ஸும் நமக்கு இங்கே டிராஃபிக் மானிட்டர் ஆகும் அண்ட் ஸ்டேட்லெஸ்ஸும் வரும். என்னென்ன டாப் டாக்கர்ஸ், என்னென்ன ஐபிஸ் வந்து டாப் டெஸ்டினேஷன் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சோர்ஸ் ஐபி வந்து எது டாப்ல இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பைட்ஸ், பேக்கெட்ஸ் அண்ட் தென் இது டாப் டெஸ்டினேஷன் ஐபி. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். அண்ட் ஈவன் வந்து அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால்ஸும் சரி, நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ என்டிபி மாதிரியான சர்வீசஸ் ஆர் யூடிபி ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன இருக்கு அண்ட் அதில் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு, எந்தெந்த போர்ட்ல இருந்து அப்படின்ற மாதிரி டீடைல்டான நமக்கு பேக்கேஜ் ஃப்ளோ, யூடிபியாக இருக்கலாம், டிசிபியாக இருக்கலாம், ஐசிஎம்பி டிராஃபிக்காக இருக்கலாம், இது எல்லாமே நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும். அண்ட் ஈவன் வந்து ரீசெண்டாக நடந்த எல்லா லாக் ஈவெண்ட்ஸும் நம்ம இங்கே கேப்சர் பண்ண முடியும். ஸோ க்ளவுட் வாட்ச்லேயே உங்களுக்கு வந்து ரியல் டைமில் லைவாக வந்து உங்களுடைய செக்யூரிட்டி டீமுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃபயர்வாலுடைய டேஷ்போர்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் AWS உடைய நெட்வொர்க் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் அந்த ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க் ப்ராடக்ட், ஐபிஎஸ் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சர்வீஸ் ப்ராடக்ட் கால் சரிகேட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சரிகேட்டா ப்ராடக்டோடைய ரூல்ஸை தான் வந்து இங்கே AWS உடைய நெட்வொர்க் ஃபயர்வால்லையும் வந்து நம்ம லெவரேஜ் பண்ணுறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஸ்டாண்டர்ட் ரூல் பேஸ்ட் லாங்குவேஜ். ஸோ இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட்ஃபுல்லாக நம்ம நெட்வொர்க் டிராஃபிக் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ண முடியும். அண்ட் AWS நெட்வொர்க் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் சரிகேட்டாவுடைய லேட்டஸ்ட் அந்த 7. வெர்ஷன் தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு சரிகேட்டாவுடைய போர்ட்டலில் போயிட்டு என்னென்ன கம்பேட்டபிள் ஸ்ட்ரிங் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து நீங்கள் ஸ்டேட்ஃபுல் ரூலாக வந்து ஆட் பண்ண முடியும். இல்லை வந்து அவங்களுடைய போர்ட்டல்லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சில ஓப்பன் சோர்ஸ் ரூல் செட் ஆர் நீங்களே உங்களுடைய ஓன் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷனுக்கான ரூல்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சரிகேட்டாவுடைய ரூல்ஸ் சின்டாக்ஸ் தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சரிகேட்டாவுடைய ரூலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சின்டாக்ஸ் இருக்குது, அதுக்கான ரூல் இன்ஜின் இருக்குது. எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. சரிகேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, SURICATA சரிகேட்டா ரூல். அண்ட் அந்த ஸ்பெசிஃபிக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேபி
கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சின்டாக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். அண்ட் அது வந்து மேண்டேட்ரியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய யூஐ ஆப்ஷன்ஸும் வந்துருச்சு அண்ட் நிறைய கமாண்ட்ஸும் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான இது இருக்குது. நம்ம ஒரு சில ரூல் ஃபார்மேட் என்ன மாதிரியான சாம்பிள் இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதில் ரூலை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ரூல் மேட்ச் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்கணும். அண்ட் வந்து அந்த ஹெடர் இருக்கும், அதில் வந்து என்ன மாதிரியான ப்ரோட்டோகால், என்ன ஐபி அட்ரஸ், என்ன போர்ட்டு, இது அவுட் பவுண்டா இன்பவுண்டா, என்ன மாதிரியான டைரக்ஷன். ஸோ அதெல்லாம் வந்து அந்த ரூலில் நம்ம ஆட் பண்ணலாம். அண்ட் வந்து அந்த ரூல் ஆப்ஷனில் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளிகேஷன் லேயருக்கான இது ப்ரொடெக்ஷனா இல்லை வந்து என்ன மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம மெசேஜ் மாதிரி நம்ம பாஸ் ஆன் பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூல் ஒன்று காமிக்கிறேன். அண்ட் இந்த லேப்ல வந்து ஐ வில் ஆல்சோ ஷோ யூ ஹவு டு கிரியேட் ஒன் சாம்பிள். நம்ம கிட்ட இருந்தது இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சரிகேட்டாவுடைய ரூல் ஃபார்மேட்டுக்கு போர்ட்டல் இருக்கு. சரிகேட்டா டாட் ரீட் த டாக்ஸ் டாட் ஐஓவில் போனீங்க அப்படின்னா எப்படி நம்ம ரூல் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் 7.x இந்த சரிகேட்டாவுடைய ஓப்பன் சோர்ஸ் அந்த ஐபிஎஸ் ரூல்ஸ் தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். அண்ட் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ரூல் எழுதுவோம். மோரார்லெஸ் நீங்கள் நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த நெட்மான் ஆர் டிஃப்ரெண்ட் டூல்ஸில் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வந்து சின்டாக்ஸ் இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 3 விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஆக்ஷன், ஹெடர் அண்ட் ரூல் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம இதை பார்க்கலாம். அண்ட் ஸோ இது என்ன ஹைப்போதிசிஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து ரூலில் வந்து இருக்கிறதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அண்ட் லெட்ஸ் கோ ஃபர்தர். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரிகேட்டோடைய டாக்குமெண்டேஷனில் போயிட்டு நம்ம உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூஆர் ஃபீலிங் ஓவர்வெல்மிங்காக இருக்குது அப்படின்னா தென் டேரெக்டாக நீங்கள் போயிட்டு கிராஃபிக்கலாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஆக்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அண்ட் என்ன மாதிரியான ப்ரோட்டோக்காலை வந்து அலோவ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த சரிகேட்டா ரூல்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம டேரெக்டாக போயிட்டு ஃபயர்வால் பாலிசி செட்டிங்ஸை வந்து டேரெக்டாக நம்ம விபிசியில் கான்ஃபிகர் பண்ணாலும் பண்ணலாம். லெட்ஸ் டூ தட், லெட்ஸ் ட்ரை தட். ஸோ விபிசி போயிட்டு சர்ச் பண்ணிவிட்டு சேம் அதுவே நெட்ஒர்க் ஃபயர்வால் செக்ஷனில் தான் வந்து சரிகேட்டா ரூல்ஸும் நம்ம எழுதுவோம். ஸோ இது நெட்ஒர்க் ஃபயர்வால் வந்துடும். ஸோ நம்ம லாஸ்ட்டு இதில் பார்த்தது வந்து லேபில் பார்த்தது டிஎன்எஸ் ஃபயர்வால். ஸோ டிஎன்எஸ் ஃபயர்வால் வந்து இட்ஸ் கம்ப்ளீட். ஸோ நம்ம இப்போ நெட்ஒர்க் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான ரூல் எழுதணும், என்ன மாதிரியான ரூல் குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இதில் வந்து நெட்ஒர்க் ஃபயர்வால் ரூல் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்து இது கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் செக். ரூல் குரூப்ஸ் நம்ம இதில் கிரியேட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபயர்வாலில் போயிட்டு ஒரு பாலிசி செட்டிங்ஸ் ஈக்ரெஸ் ஒர்க் ஷாப் இன்ஸ்பெக்ஷன் ஃபயர்வால் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போயிட்டு ஈக்ரெஸ் டிராஃபிக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இதில் மெயினாக வந்து இந்த ஃபயர்வால் பாலிசி செட்டிங்ஸில் தான் நம்ம என்ன மாதிரியான ரூல் குரூப்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நம்ம இங்கே ஆக்ஷனில் போயிட்டு கிரியேட் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் கிரியேட்டட். நம்ம ஒரு ரூல் குரூப் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜென்ரலாக இந்த ஸ்டேட்ஃபுல் ரூல் குரூப் தான் வந்து ப்ரொடக்ஷனில் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அன்மேனேஜ்டு வந்து நம்ம ஜென்ரலாக கிரியேட் பண்ண மாட்டோம். பட் ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் த ஸ்டேட்ஃபுல் ரூல் குரூப். இதில் என்ன மாதிரியான ஆக்ஷன் என்னன்றதை நம்ம இதில் டிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து வி வில் ஜஸ்ட் கோ அண்ட் okay, compatible. Okay, so let's give it some name. Okay, so maybe என்ன கொடுக்கலாம் அப்படின்னா we'll just call it as egress. Yeah, this is fine. So egress block roles strict order அப்படின்ற மாதிரி சும்மா just வந்து I'm just adding it and this can be any name. Okay, so இதில் போயிட்டு நம்ம சரிகேட்டா compatible rule string வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோடைய ரூல் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் எங்கே இருக்கு? லெட்ஸ் செக். ஒன் செகண்ட். ஓகே, ஸோ firewall
see firewall policy settings. Actions create. Oh, okay, sorry. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, we should have created in statelessல கிரியேட் பண்ணிட்டோம். statefulல தான் இது கிரியேட் பண்ணணும். ஸோ stateful ரூல் குரூப் கிரியேட் பண்ணிட்டு, இதில் ரூல் ஃபார்மேட் வந்து சரிகேட்டா கம்பேட்டபிள் ரூல் ஸ்டிங். ஸோ இதுதான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இந்த சரிகேட்டான்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் த்ரெட் டிடெக்ஷன் இன்ஜின், இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் அது. ஸோ அதில் வந்து என்ன இதுன்றதை நம்ம கொடுப்போம். ஸோ இதில் ஐ கேன் ஜஸ்ட் ஆட் சிமிலர் நேம் வாட் வி கேவ் earlier. ஸோ அந்த நேமை கொடுத்து we'll create it. You want to just have the egress traffic, outbound traffic filter டாட் பிளாக் பண்ணுறோம். அண்ட் இந்த பிளாக் ரூல்ஸில் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி we can just add it. I can just give some capacity, maybe 100, 1லேருந்து 30,000 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இட்ஸ் லைக் எந்த ஆர்டரில் வந்து நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம we can just do it. And okay, let us try one thing. ஸோ இதில் எந்த ஆர்டரில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். Let me show you this. So rule group type, strict என்ன, see இதெல்லாம் ஆப்ஷனல் திங் and I don't want to add anything for now. Maybe நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can ஸ்ட்ரிக்ட் ஆர்டரிங் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபயர்வாலில் வந்து ஏதாவது யூஸ் கேஸ், இப்போ எக்ஸாம்பிள் சரிக்கேட்டா இன்ஜினில் டிஃபால்ட் ரூல் எவாலுவேஷன் நடக்குது அப்படின்னா it can help you. Okay, role variables. Okay, IP set. ஓகே, ஸோ இது வந்து எல்லாமே ஃபைன் தான். ஓகே, ஸோ இதில் எல்லாமே டிஃபால்ட் ஆப்ஷன் இஸ் ஃபைன். நம்ம ரூல் மட்டும் ஒன்று எழுதுவோம். இந்த ரூலில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஐசிஎம்பியை வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஜென்ரலாக கூகுளோடைய 8.8.8 அந்த டிஎன்எஸ் இருக்கு இல்லைங்களா, அதோடைய இதுக்கு வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி நம்ம we can write a rule. Let me show you. இந்த ரூல் காப்பி பண்ணிப்போம். ஓகே, இதுதான் சரிக்கேட்டா ரூல் இது. ஸோ இது மாதிரி நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபைன். ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது வேரியபிள் ஏதாவது இருக்கா? ஸோ இது வந்து ஓகே, ஹோம் நெட், திஸ் இஸ் ஆல் ஃபைன். சிடிஆர் ஓகே ஓகே, ஸோ இது ஃபைன் தான். இதை நம்ம வந்து we can just encryption settings இப்போதைக்கு I don't think we need it. Okay, we can just drop the traffic. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஒரு வேலிடேஷன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிடலாம் ரூல் குரூப்பை. ஓகே, இப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா we can just start pinging it. ஸோ இதில் வந்து ping 8.8.8.8. ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ரூலை வந்து நம்ம இப்போ செக் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்கை எக்ஸிட் பண்ணலாம். இப்போ கரண்ட்டாக வந்து உங்களுக்கு ஆன்சர் ஆகலை இல்லைங்களா. ஸோ லெட் மீ ஜஸ்ட் சே Ctrl+C and then exit. இப்போ வந்து நம்ம வேற ஒரு இது வேணால் ட்ரை பண்ணுவோம். ஸோ we can just say ping அந்த டெஸ்ட் ஹோஸ்ட் AWS IP பிங் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ தட் நமக்கு அட்லீஸ்ட் இதில் வந்து அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஒர்க்கிங். ஸோ திஸ் இஸ் குட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபயர்வால் ரூல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணி வேலிடேட் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் மீ Ctrl+C கொடுத்துட்டு நம்ம அந்த விபிசிக்கு போவோம். நம்ம எங்கே கான்ஃபிகர் பண்ணோமோ அந்த இடத்துக்கே போயிடலாம். ஸோ இதில் போயிட்டு associated firewall policy, egress, எடிட் பண்ணலாம். அந்த சரிக்கேட்டா ரூல்ஸ் எடிட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் ஸ்டேட்லெஸில் போயிட்டு இந்த ரூலை போயிட்டு நம்ம கீழே போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எனி டைம். ஸோ இதை எடிட் கொடுத்துட்டு இதை நம்ம வந்து கமெண்ட் பண்ணிடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஐ வில் ஜஸ்ட் கமெண்ட் இட் அவுட்.
I think this is fine. I will just save this. I think rule group save பண்ணாலே போதும். There is nothing much to update. Let's check now. Screen clear பண்ணிட்டு I'll just try it. ஸோ பிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவுட்பவுண்ட் டிராஃபிக்கை வந்து நெட்வொர்க் ஃபயர்வால் வழியாக நமக்கு என்னென்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் ரீச் பண்ணணும், என்ன மாதிரியான ஆக்சஸ் அலோவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம சரிகேட்டா ரூல்ஸ் வழியாக எழுதி கூட நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நெட்வொர்க் ஃபயர்வாலில் வந்து என்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் ஃபயர்வால் லெவலில் அண்ட் ஈவன் டிஎன்எஸ் லெவலில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷனில். ஸோ அதுக்கான ஐடியா வேணும் அப்படின்னா அது சரிகேட்டாவுடைய டாக்குமெண்டேஷன்ஸில் போயிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ ஷோ யூ ஒன் திங். இப்போ ஜென்ரலாக இந்த டெஸ்ட் ஈக்ரெஸில் வந்து ஒரு யூஸ் கேஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதில் டிஎன்எஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிளாக் பண்ணி, ஸோ இதில் வந்து இப்போதைக்கு அலோவ் பண்ணிட்டோம், கரெக்டுங்களா? இதில் வந்து முன்னாடி செக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஆப்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ மேபி ஐ வில் ஷோ யூ ஹவு டு சேஞ்ச் திஸ். லெட் மீ ஜஸ்ட் கோ ஹியர். ஸோ அதுக்கு எப்படி நம்ம சரிகேட்டா ரூல் எழுதணும் அப்படின்றத வந்து ஐ கேன் ஜஸ்ட் கேப்சர் இட். ஸோ வந்து அலோவ் ஆயிருக்கு. ஸோ கூகுளோடைய டிஎன்எஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசல்யூஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து இப்போ பிளாக் பண்ணுறது எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படின்றத செக் பண்ணலாம். Okay, let's go and edit and just change பண்ணிடுவோம். இந்த particular rule add பண்ணிடலாம். Okay, simple தான். இப்போ போயிட்டு I can இந்த ரூலுக்கு பதிலாக நம்ம we can just copy another rule. இதுவும் சரிகேட்டா ரூல் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ராப் பண்ண ஆரம்பிக்கிறோம் அந்த டிராஃபிக்கை. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ பேக் டு த சேம் லொக்கேஷன், go here, edit it. ஸோ இதில் போயிட்டு we can just replace it. Fine, let me save the rule group. ஓகே, ஸோ கொஞ்சம் ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் கொடுங்க. ஓகே, அண்ட் தென் நம்ம இப்போ போயிட்டு இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து we can just understand it quickly. ஸோ இதில் டிஎன்எஸ் வந்து நம்ம 53 வந்து இப்போ ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து முன்னாடி வந்து நம்ம அலோவ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து வி ஆர் ஜஸ்ட் பிளாக்கிங் இட். இதில் வந்து ட்ராப்னு கொடுத்துருக்கோம். ஸோ ட்ராப் டிஎன்எஸ் அப்படின்னா நம்ம இப்போ இந்த பர்டிகுலர் 453 வழியாக போகக்கூடிய டிராஃபிக் எல்லாத்தையுமே வந்து நம்ம வி ஆர் பிளாக்கிங் இட். ஸோ அந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் வந்து ட்ராப் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லெட் மீ ஷோ யூ த ரிசல்ட் நவ். இந்த இடத்துல இப்போ பாருங்க, இட் இஸ் நவ் பிளாக்ட். முன்னாடி வந்து அலோடுன்னு இருந்தது, இப்போ வந்து இட் ஹஸ் காட் பிளாக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஈக்ரெஸ் டிராஃபிக்கை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி அலோவ் பண்ணலாம். அண்ட் லெட் மீ ஆல்சோ ஷோ யூ சம்திங். ஸோ டிஎன்எஸ் ஓவர் டிஎல்எஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ஹஸ் காட் சம் மோர் ஆப்ஷன். ஸோ அதே நம்ம அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 853. ஸோ அந்த பர்டிகுலர் போர்ட் வந்து நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இட் வில் be there. Let me copy and show you that. ஸோ இதை நம்ம வந்து மல்டிபிள் ரூல்ஸாகவும் நம்ம பேரலாக ஆட் பண்ண முடியும். we can just keep adding additional rules. there is one more ரூல் வந்து நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ட்ராப் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஃபார் டிஎல்எஸ் டிராஃபிக், டிரான்ஸ்போர்ட் லேயர் டிராஃபிக்கை வந்து நம்ம பிளாக் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் ஆட் அனதர் லைன். Okay, save rule group. Pretty straightforward. Just go and do a test egress. இப்போ நமக்கு வந்து இது அலோவ் ஆக ஆரம்பிக்கணும் கொஞ்ச நேரத்தில். இன்னும் இப்போதைக்கு பிளாக் ஆகலை. ஸோ அலோடு தான் இருக்குது. இது அப்டேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த செகண்ட் டிஎல்எஸ் டிராஃபிக் வந்து பிளாக் ஆகும். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கீப் ஆடிங் ஃபார் டிஎன்எஸ் அண்ட் ஹெச்டிடிபிஎஸ் இந்த மாதிரியான டிராஃபிக் வந்து சரிகேட்டா ரூல்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அதை சேஞ்ச் பண்ண முடியும்.
ஓகே. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஃபயர்வால் ரூல்ஸ் அண்ட் இதில் வந்து எனி ஃபயர்வால் நெட்வொர்க் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த ப்ரோட்டோகால் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், அலோவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து வி வில் பி ஏபிள் டு டூ இட் த்ரூ சரிகேட்டா ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளால் அது பண்ண முடியும். மேபி ஐ வில் ஜஸ்ட் குவிக்லி ஷோ யூ சம் ஸ்பெசிஃபிக் டிராஃபிக் எப்படி நம்ம இந்த இன்ஸ்பெக்ஷன் ரூல்ஸ் ஆர் இந்த நான் ஸ்டாண்டர்ட் ப்ரோட் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணலாம் என்னன்றதை தெர் இஸ் எ கமாண்ட். ஸோ இதுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மால்வேர் ஆர் அந்த ரூட் கிட் மாதிரியான விஷயங்களை வந்து பிளாக் பண்ணாலே இந்த மாதிரி ஹெச்டிடிபிக்கு போகிற டிராஃபிக் ஆர் இந்த மாதிரி நான் ஸ்டாண்டர்ட் டிராஃபிக்லாம் வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை எப்படி நம்ம பிளாக் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஐ வில் ஜஸ்ட் ஆட் ஒன் மோர் ரூல் அண்ட் ஷோ யூ. ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. வி கேன் ஜஸ்ட் டூ இட். ஸோ 7 of 7 in 10ல வந்து நம்ம இப்போ இவ்வளோ பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம இஃப் வி நீட் டு ஆட் அடிஷ்னல் ஃப்ளோ வந்து நம்ம ட்ராப் பண்ணணும் ஆர் ட்ராப்னா பிளாக் பண்ணுறோம் அண்ட் அதை நம்ம கேன் ஜஸ்ட் கீப் ஆடிங். சரிக்கேட்ட டாக்குமெண்டேஷன் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் யூஸ் கேசஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும். அது நீங்கள் என்னென்ன ஆர்கனைசேஷனில் நீட் இருக்குது, என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் வந்து பிளாக் பண்ணணுமோ you can just do it. Let me clear and wait for a couple of minutes. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிகேட்டா ரூல்ஸ் தெரிஞ்சாலே போதும். இப்போ நம்ம வந்து HTTPS அந்த TLS டிராஃபிக்கை வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது அதே மாதிரி நம்ம இப்போ ஏதாவது FTP ஆர் அதர் டிராஃபிக்கை பிளாக் பண்ணணும், இல்லை போர்ட் 21 இதை பிளாக் பண்ணணும் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பண்ணலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த Log4j வல்னரபிலிட்டிலாம் வந்தது இல்லைங்களா? ஸோ அதை வந்து எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணணும், பிளாக் பண்ணணும். ஸோ அதுக்குமே சரிகேட்டால வந்து நிறைய டிஃபால்ட் ரூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளாக்ல போயிட்டு அந்த ரூலை வந்து நீங்கள் எழுதி எடுத்து வந்து யூ கேன் ஜஸ்ட் டூ இட். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளென்டி ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. நம்ம அட் அ டைம் எல்லாத்தையும் வந்து ரன் பண்ணி வி கேன் ட்ரை டு பிளாக் சம் ஆஃப் த SSH, FTP, Log4j அண்ட் ஈவன் SMB டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோடைய சர்வர் மெசேஜ் பிளாக் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த டிராஃபிக் இது எல்லாத்தையும் 4-5 விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறதுக்கு சரிகேட்டா ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம அட் த சேம் டைம் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து இது வந்து இப்போ HTTP டிராஃபிக் வந்து பிளாக் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம 21 போர்ட், LDAP போர்ட், HTTP போர்ட் ஆர் எனி ஸ்பெசிஃபிக் Log4j மாதிரியான விஷயங்கள்லாம் பிளாக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த சரிகேட்டா ரூல்ஸில் போயிட்டு யூ கேன் கீப் ஆடிங் ஸ்டேட்லெஸ் ரூலை வந்து இங்கே எடிட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஷோ ஃபியூ மோர் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஆட் பண்ணிட்டோம் அண்ட் தென் ஐ வில் ஆல்சோ ஆட். ஸோ நீங்கள் இதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈவன் நிறைய டெஸ்டிங் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 443 வந்து ஜஸ்ட் ஆடிங் இட் ஹியர். ஸோ TLS இப்போ பிளாக் பண்ணிட்டோம் அண்ட் சிமிலர்லி சரிகேட்டா IPS ரூல்ஸ் வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் FTPயை வந்து நம்ம பிளாக் பண்ணுறேன், ட்ராப் பண்ணுறேன். இப்போ கரண்ட்டாக FTP ஒர்க் ஆகிட்டு இருக்கோம் அண்ட் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் கெட் பிளாக்ட். சிமிலர்லி தேர் ஆர் அதர் டிராஃபிக் LDAP மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இங்கே இருக்குது LDAP. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈவன் Log4j மாதிரியான எக்ஸ்ப்ளாய்ட்டை கூட இதில் வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம். ஃபைன். ஸோ Log4jலாம் 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி பெரிய ப்ராப்ளமேட்டிக் விஷயமா இருந்தது. ஸோ SMB ஓகே. ஸோ அதில் ஒரே இதில் நம்ம நிறைய போர்ட்ஸ் வந்து நம்ம இது பண்ணிட்டோம். லெட்ஸ் ட்ரை த டிராஃபிக் வேலிடேஷன். ஓகே. ஸோ இது நம்ம ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஜஸ்ட் ஓப்பன்ட் இட். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாட் மாதிரி வச்சு நம்ம க்ளீனப் பண்ணிடுவாங்கன்றதுக்காக இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இப்போ போயிட்டு நம்ம வி கேன் வேலிடேட் இட், கிளியர் பண்ணிட்டு வி கேன் ஜஸ்ட் செக் த egress டிராஃபிக். எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் வந்து என்னென்ன மாதிரியான நெட்வொர்க் கண்ட்ரோல்ஸ், என்னென்ன டிராஃபிக்கை வந்து நம்ம பிளாக் பண்ணணும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம 1389.21.443 இதே மாதிரி 8080 போர்ட்டு இல்லை மற்ற SSH போர்ட்டு இல்லை SMB போர்ட்லாம் பிளாக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சரிகேட்டா ரூல் நீங்கள் ஆட் பண்ணிட்டாலே உங்களுக்கு இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ் கேஸ் வந்து பார்த்துருவோம் பிஃபோர் வி வைண்ட் அப். ஸோ நெக்ஸ்ட் யூஸ் கேஸ் வந்து
ஜென்ரலா இப்போ நெட்வொர்க் ஃபயர்வால் வந்து ஜியோகிராஃபிக்கலாவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூஎஸ்க்கு வெளியில இருந்து இருக்கவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது, இல்ல வந்து கனடால இருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம கண்ட்ரி கோடை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணலாம். இல்லாட்டி வந்து ஐபி அட்ரஸ் வச்சு கூட நம்ம வந்து அகைன் சரிகேட்டா கம்பேட்டபிள் ரூல்ஸ் இங்க வச்சு தான் நம்ம இது ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்று வந்து எந்த சோர்ஸ்ல இருந்து வரணும் வரக்கூடாதுன்றதையும் ஃபில்டர் பண்ணலாம். டெஸ்டினேஷன் எங்க போகணும் போகக்கூடாதுன்றதையும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா we will be able to filter it. ஸோ இதுல வந்து அந்த டிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, டெஸ்டினேஷன் அண்ட் எஸ்ஆர்சின்றது சோர்ஸ். இது ரெண்டு டைப்பை வச்சு நம்ம எப்படி நம்ம சரிகேட்டா ரூல்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ணலாம், என்ன மாதிரியான லாஜிக் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரிகேட்டா ரூல்ஸ் டாக்குமெண்ட்ல போனோம் அப்படின்னா ஜியோ ஐபின்னு ஒரு கீவேர்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜியோகிராஃபிக்கல் ஐபி ஃபில்டரிங் ஆப்ஷன். ஸோ இதில் ரெண்டு டைப் ஆஃப் ஃபில்டரிங் வந்து நம்ம சேர்த்து யூஸ் பண்ணலாம். அண்ட் காம்பினேஷன்லையும் பண்ணலாம், இல்லை ஆர் காம்பினேஷன் லாஜிக்கை வச்சு கூட நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து டிராஃபிக் வந்து இப்போ நம்ம டிராஃபிக் வந்து வி ஆர் அலோவிங் இட் எனிவேர் அவுட் சைட் த யூஎஸ் ஆர் கனடா வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ பிளாக் பண்ணோம், ஜியோகிராஃபிக் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா தென் வி கேன் டூ இட். அண்ட் கரண்ட்டாக ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐடார் கண்ட்ரிஸை வந்து ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பிளாக் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அகெயின் ஸ்டேட்ஃபுல் ரூல் குரூப்ல தான் போயிட்டு வி வில் பி ஆடிங் இட். ஸோ அதை போயிட்டு நம்ம எப்படி இந்த ஸ்பெசிஃபிக் ஜியோகிராஃபிக் ஐபிஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, இந்த சைனா, யூரோப் அண்ட் ஹாங்காங் ஆர் ஸ்பெசிஃபிக் ரஷ்யா, என்ன மாதிரியான லொக்கேஷன்ஸை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பிளாக் பண்ணணும் அலோவ் பண்ணணுன்றதை நம்ம கொடுக்கலாம், இன்க்ளூடிங் லாட் ஆஃப் கண்ட்ரிஸ் லொக்கேஷன். ஸோ அதுவும் சரிகேட்டா ரூல்ஸ் தான். ஸோ அந்த ஜியோகிராஃபிக் விஷயத்தை எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த ரூல்ஸில் போயிட்டு உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஜியோகிராஃபிக்கல் கண்ட்ரி கோட். இந்த கண்ட்ரி கோடை வச்சு நம்ம இப்போ என்னென்ன டிராஃபிக் அலோவ் பண்ணலாம் பிளாக் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ டு த ரூல் குரூப், லெட் மீ எடிட் இட், just adding it and then save the rule group. pretty straightforward. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்கனைசேஷனில் இப்போ நிறைய இடத்துல கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அலோவ் பண்ணலாம் என்னன்றது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்து இந்த ரூல் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ட்ராப் ஐபி எனி ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் ஜியோ ஐபி லொகேஷன்ஸ் அவுட் சைட் ஆஃப் யூஎஸை வந்து நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ரூல் மாதிரி எழுதிக்கலாம். சரி, அந்த ரூல் நம்ம காப்பி பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடார் ரெஸ்ட்ரிக்டட் கண்ட்ரிஸோடைய ரூல். அது ஆல்ரெடி நான் ரன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அது ஆல்ரெடி பிளாக்ல தான் இருக்கு. பட் இதுதான் வந்து எனிதிங் அவுட் சைட் ஆஃப் யூஎஸ் அண்ட் கனடா வந்து நம்ம பிளாக் பண்ற ரூலு. ஸோ இதை வந்து முதல்ல அப்ளை பண்ணிடுவோம். ஸோ ஐடார் கண்ட்ரிஸ் வந்து ஆல்ரெடி அது பிளாக்ல தான் இருக்கு. ஐ ஹவ் ஜஸ்ட் ஆல்ரெடி எனேபிள்ட் இட். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு பிளாக் traffic coming from outside of countries, from outside of US and Canada இருந்து வர டிராஃபிக்கை நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த ரூலை வந்து நாம எழுதிடணும். அண்ட் இப்போ நம்ம வந்து we can just check it. Perfect. It's coming. ரெண்டுமே பிளாக் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஐடார் கண்ட்ரிஸ் தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஐடாரோடைய ரெஸ்ட்ரிக்டட் கண்ட்ரீஸ்லேருந்து. அதே மாதிரி அவுட் சைட் ஆஃப் யூஎஸ் அண்ட் கனடாவும் இப்போ வந்து நம்ம பிளாக் பண்ணிட்டோம். ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஈஸி டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளென்டி ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் ஃபில்டரிங் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நெட்வொர்க் ஃபயர்வால் வழியாக பண்ண முடியும். அண்ட் நிறைய எஸ்என்ஐ ஸ்பூஃபிங்காக இருக்கட்டும், இல்லை ஈவன் ஸ்பெசிஃபிக் டிஎன்எஸ் டிராஃபிக்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நெட்வொர்க் ஃபயர்வால் வழியாக நம்ம பண்ண முடியும். ஸோ இதில் நிறைய புது புது ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொண்டு வராங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎல்எஸ் உடைய இன்ஸ்பெக்ஷன் கான்ஃபிகரேஷன் இருக்கு. அண்ட் ஈவன் நெட்வொர்க் ஃபயர்வால்லே வந்து பிளென்டி ஆஃப் சர்டிஃபிகேட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி டிஎல்எஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணணும், இல்லை ஃபயர்வாலில் பாலிசி கிரியேட் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து விஷயங்களை ட்ராப் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுவும் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஷோ யூ ஹவு டு கிரியேட் அ ரூல். ஸோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் அதே மாதிரி நம்ம வந்து அந்த எஸ்என்ஐ ஸ்பூஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுனால பார்க்க முடியும். ஐ வில் ஷோ யூ தட்.
ஸோ இதிலே ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து யூ கேன் ஆல்சோ ஒர்க் வித் ஸ்டேட்லெஸ் ரூல்ஸே நம்ம வந்து இது பண்ணலாம். பட் ஸ்டேட்லெஸ் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆப்ஷனல். ஏன்னா ரியல் டைமில் வந்து மோஸ்ட்டாக ஸ்டேட்ஃபுல் விஷயத்தை தான் நம்ம இது பண்ணுவாங்க. இப்போ ஸ்டேட்லெஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம கண்டெக்ஸ்ட் வச்சு இப்போ நம்ம 5 டுபிள் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. 5 டுபிள் க்ரைட்டீரியான்ஸ் சோர்ஸ், டெஸ்டினேஷன், ஐபி, ப்ரோட்டோகால், போர்ட் நம்பர். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி எது எதெல்லாம் அலோவ் பண்ணலாம், எது எதெல்லாம் பிளாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வி கேன் ஆல்சோ கிரியேட் ரூல் குரூப். ஸோ அது வந்து இட் இஸ் மோர் ஸ்டேட்லெஸ்ல போயிட்டு நம்ம கிரியேட் பண்றது. ஸோ அதுவும் நம்ம கிரியேட் பண்ணி வி கேன் எப்படி பிளாக் பண்றது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் டூ தட். Give me a second. ஓகே. ஸோ ஸ்டேட் ஃபுல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவும் ஈஸி தான். ஸோ ஃபயர்வால் ரூல் குரூப்பில் கிரியேட் பண்ணும்போது ரூல் குரூப்லேயே 2 கேட்டகரி இருக்குது. ஸ்டேட்லெஸ், ஸ்டேட்ஃபுல் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேட்லெஸ் நம்ம மல்டிபிள் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ ஸ்டேட்ஃபுல் பார்த்துட்டோம். ஸ்டேட்லெஸ் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ ஷோ யூ இந்த நெக்ஸ்ட் ஜென் ஃபயர்வால் கேஸ் ஸ்டடி ஆர் யூஸ் கேஸ் நம்ம ட்ரை பண்ணலாம்.